பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் நமக்கு இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிற பல பேர் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் யோகம் அடிக்க போகுது, எந்தெந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கூட இன்னைக்கு யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னா ஜோதிட சுடர் MS ராமலிங்கம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க உங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், அதாவது நீங்கள் ஒரு பதிவுலையுமே நல்ல விளக்கங்கள் கொடுப்பீங்க. இவங்களுக்கு அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்குமே, அதாவது எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லிட முடியாது. ஒரு ராசிக்கு நல்லாயிருக்கும், ஒரு ராசிக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி தீர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேஷ ராசியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். இந்த புத்தாண்டு அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? பேசு தமிழா பேசு டிவி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். ஆமாம், இதில் ஒவ்வொரு வருடமும் மக்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடிக்கிட்டே தான் போகும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு விரும்பாதவங்க ஒருத்தருமே கிடையாது. அவங்கள பற்றி அவங்க நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு தேடுகிற தேடல் தான் வாழ்க்கையே. ஒரு வாழ்க்கையில் என்ன சம்பாதிச்சோம், என்ன தொலைச்சோங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும், எது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இந்த நினைவுகள் தானே வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற இந்த சமூகத்தில் மக்களாக இருக்கக்கூடிய நம்மளோட நேயர்களுக்கு இந்த 2026 யார் யார் ரொம்ப சூப்பராக இல்லை சுமாரா இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லை கவனமாக இருக்கணும் இப்படிங்கிற தகவல்களை உங்கள் மூலமாக ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக. இதில் முதலாவது யார் வருவா? மேஷராசி. மேசராசி. இப்போ இந்த மேசராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட வீட்டிலிருந்து 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து அந்த 9க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையில் இருக்கிறார். எப்பொழுதுமே செவ்வாயை குரு பார்ப்பது என்பது சசிமங்கள யோகம்னு சொல்லுவோம். அப்போ என்ன சசிமங்கள யோகம்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த 21 வயது 22 வயதுகளை நிரம்பிய மேசராசி நேர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் நிலைகளுக்கு தகுந்தபடி தேடுகிற தேடல்கள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் இந்த வருஷத்தில் கச்சிதமாக கிடைக்கும். இப்போ வேலைக்கு போகிறவங்க, இல்லை வேலை தேடுறவங்க, இல்லை படிக்கிறதுக்காக, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இப்படி என்று ஒரு தனி மனித வாழ்க்கையில் எதை இந்த சமூகம் முன்னேற்றம் அப்படின்னு போற்றுகிறதோ அந்த முன்னேற்ற பாதை என்பது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். நான் இப்போ இளைஞர்களுக்கு சொன்னேன். அப்போ ஒரு 35-40 வயசாக இருந்தால் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 35-40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஊர் விட்டு போகிறது, இல்லை வேலையை கம்பெனிலேருந்து மாற்றிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறது, இல்லை வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கலாமான்னு ஆசைப்படுறது, இல்லை வெளிநாட்டில் தான் நான் இருக்கிறேன் சார், எனக்கு பிரயோஜனமே இல்லை, நம்ம ஊரை பார்த்து வந்துட போகிறேன், இப்படி என்று திட்டமிடுதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பலன். இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் இவர்களுக்கு வேலை, உத்தியோகம், தன் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்கள் இதில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்வதை பார்க்கலாம். இது மனம் போல கிடைக்கும், மனம் போல் மாற்றமாக இருக்கும். சரி சார், 40 வயசுக்கு சொல்லிட்டீங்க, இதே ஒரு 50-60 வயசு ரிட்டையர்ட் ஆகிறவங்க பேரம்பேத்தியை பார்த்துட்டு இருக்கவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், இங்கே தான் நம்ம ஒன்று அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், 7.5 சனி நடக்குது. அப்போ இந்த 7.5 சனி நடப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன பாருங்கள், இந்த 21-22 வயசுக்காரங்களுக்கு இவங்க கொஞ்சம் இந்த 7.5 சனியில் குறிப்பாக அந்த வயதுக்கே இருக்கக்கூடிய முறுக்குத்தனமாக ஒரு பைக் வாண்டா ஸ்டைல் பண்ணுறது, கார் வாங்கி ஸ்டைல் பண்ணுறது, விளையாட போனால் கூட எவனும் பண்ணாத நாம் பண்ணணும்னு ஓடி பிடிக்கிறது, இதையெல்லாம் அளவுபடுத்திக்கணும். கொஞ்சம் தற்பெருமை பாராட்டாமல் அடக்கி வாசிப்பது என்பது உடல் நலத்திற்கு சிறப்பு. இப்போ இதே வயோதிகர்களாக இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஏதாவது தலபாரம், சைனஸ் தொல்லைகள், சளி தொல்லைகள், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை வெதர் ரொம்ப மாறி போகுது, முன்னாடி மாதிரி இல்லை. அப்போ இவங்க கொஞ்சம் அந்த வெதருக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், நடை உடை பாவனைகள், எங்கே ஊர் வழி போகணுன்னா பாதுகாப்பாக முன்னக்கூட்டி டிக்கெட்டை போட்டு சாவகாசமாக போயிட்டு வரணும், இந்த கடைசி நேரத்தில் அரியும் பெரியுமா போய் வேலை பார்க்குறத விட்டுடணும், சொந்த பந்தங்களை பார்க்குற போது கூட நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே நடமாடுறோம் அப்படிங்கிறத கவனத்தில் வைக்கணும். இப்படி இவர்கள் தன் உடல் சார்ந்த
விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இப்படிப்பட்டதெல்லாம் மொத்தத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வேறு பெரிய துன்பம் வரப்போகிறதில்லை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அதே 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரையும் குரு பார்க்கிறார். இந்த சூரியனை குரு பார்ப்பது என்பது பெரிய பட்டம், பதவிகள், படிப்பு, வேலை, உத்தியோகம் இப்படிங்கிற மிக உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்கிறாங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், பச்சைமையில் கையெழுத்து போடுறவராக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு இயல்பாகவே பாராட்டுக்கள், ஒரு நல்ல ஒரு நிலையில் நம்ம சந்தோஷப்படக்கூடிய இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இதே அந்த 9ஆம் இடத்துல செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார், சூரியனையும் அமர்ந்திருக்காருன்னு பார்த்துட்டோம். சுக்கிரனும் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி இல்லையா? அப்போ 7ஆம் பாவாதிபதியை குரு பார்க்கிற போது குருச்சுக்கிர யோகம்னு ஒன்று வந்துடும். அப்போ அந்த குருச்சுக்கிர யோகம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கார் வாகனம் வாங்குறது, பெண்களாக இருந்தால் கட்டாயமாக நான் வைரத்தோடு வாங்கிட்டேன் தெரியுமான்னு பெருமைப்படுறது, நகநட்டு வாங்கி வைக்கிறது, இஷ்டப்பட்ட கலரில் இஷ்டப்பட்ட விலைக்கு ஒரு புடவை எடுத்து கட்டி பார்க்கறது, தன்னை அழகு லட்சணப்படுத்தி கொண்டு மகிழுவது, இதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரனை குரு பார்ப்பது என்பது குருச்சுக்கிர யோகம்னு சொன்னாங்க, பல்லக்கு யோகம்னு சொன்னேன். இதுவே நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லும். இன்னும் சொந்த தொழில் செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு கூட இந்த குரு பார்வை என்பது சுக்கிரனை பார்ப்பது மகிழ்ச்சியை கொடுக்கும். இதில் குறிப்பாக ஒருத்தரை விட்டுட்டோம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க. அப்போ இந்த புத பகவானும் அதே இடத்துல இருக்கிறார், ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே அந்த குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அபாரமான புத்தித்திறனை கொடுப்பார், ஞாபக சக்தியை கொடுப்பார், ஞான வழிபாட்டை கொடுப்பார். அதுவும் உயர்கல்வி படிப்பதற்காக காத்திருக்காங்க பாருங்கள். இந்த நீட் எழுதுகிறேன், அந்த பரீட்சை எழுதுகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு, மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தின் முற்பகுதியிலேயே மிக சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ இதே இத்தனை பலன்கள்லையும் 2வது பகுதி வரும் இல்லையா, ஜூனுக்கு அப்புறம். இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் பெயர்ச்சி பெறுகிறார். அந்த பெயர்ச்சி பெற்ற பிற்பாடு இவங்களை யாரையும் பார்க்க மாட்டார். இப்போ 2 பகுதியாக பலன் பார்த்துக்கிடணும். இந்த வருஷத்தில் முதல் 6 மாதங்கள் நான் இப்போ சொன்னதெல்லாம் கிடைக்கும். 2வது 6 மாதங்களில் இதெல்லாமே கொஞ்சம் பிசைக்கிட்டு நிற்கும். அப்போ கொஞ்சம் அவங்கவங்க அனுபவத்தை வச்சு கொஞ்சம் கவனமாக போயிட்டாங்கன்னா இந்த வருஷத்தை அழகாக ஓட்டலாம். இவங்களை பொறுத்தளவு குறிப்பாக பழனி முருகனை நன்றாக வழிபட்டு வந்தால், அது இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் போகிறவங்களாக இருந்தாலும் போக முடியாட்டாலும் அந்த பழனி முருகனையும் போகர் சித்தரையும் நினைவில் வைத்துக்கொண்டு அழகாக வழிபட்டு வந்தால், அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் முடிந்தால் யாருக்காவது ஒரு கைப்பிடி தானம் கொடுத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக 2026 மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். நிச்சயமா சார். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எப்படி சார்? இது நல்ல கேள்வி. அந்த முதல் பகுதி 6 மாதம் இருக்கு இல்லையா, இதில் எல்லா விதமான சக்ஸஸும் இருக்குது. அதாவது இன்னும் சொல்ல போகணும்னா, முதல் முறை பார்ப்பவர்களுக்குள்ளேயே காதல் வரும். ஏற்கனவே காதலித்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு இணக்க உடன்பாடுகள் வரும். காதலித்து கல்யாணம் பண்ணுவோமா, இவனை கழட்டி விட்டுறலாமா, இவன் சரியாக வருவானா, இந்த பொண்ணு சரியானு யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு உடன்பாடு வந்துடும். வீட்டுக்குள்ளே ஒத்து போகலை, அம்மா அப்பா சண்டைக்கு நின்னாங்க, இந்த குடும்பங்களில் கூட இவர்களுடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த கல்யாணமாகி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா பிரிஞ்சு வாழ்ந்தாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு நல்லபடியாகவே சென்னையில் மனைவி இருக்கும், இவர் உத்தியோகத்துக்காக துபாயில் இருப்பார், இல்லை அபுதாபி இருப்பார். இப்படிப்பட்ட பிரிந்த நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கு கூட மீண்டும் இணைந்து ஒன்று கூடி வாழ்ந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வரக்கூடிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட காதல் லௌகிகளும் மேசத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாகவே செட்டில் ஆகும். நிச்சயமா 100க்கு இவங்களுக்கு இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம், இந்த வருஷம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ சார் கொடுப்பீங்க? ஒரு 75 மதிப்பெண் கொடுக்கலாம். 75 மதிப்பெண் கொடுக்கலாம். ஓகே. மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சார்? இது எப்படின்னா, ஒரு ராசிக்கு சூப்பராக பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராசிக்கெல்லாம் சேர்த்து ஒரு வாங்கிட்டார் போல் இருக்குங்கிற மாதிரி 2வது ராசி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இதில் என்னன்னா, வருஷம் பிறக்கிற போதே சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது சிறப்பு. அப்போ மேசத்தில் பிறந்தவர்களுக்கு கூட, ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கூட கண்டிப்பாக இவங்களுக்கு உத்தியோகத்திலேயோ வருமானத்திலேயோ அல்லது செய்கின்ற தொழில்கள், சொந்த தொழில்கள்லையோ பெரிய ஒரு இடர்பாடுகளோ லாப குறைபாடுகளோ நட்டங்களோ பிரச்சனைகளோ பெரிய தாக்கங்களோ கொடுக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இவங்ககிட்ட ஒரு பிரேக் இல்லாத ஒரு மனநிலை உருவாகும். ஏன்னா சனியின் பார்வை என்பது ரிஷபத்தை பார்க்கறதுனால அவசரம், எதை எடுத்தாலும் அவசரம், கோபம், தாபம், டென்ஷன், யாரையாவது குற்றம் சொல்லி குறை சொல்லி அந்த இடத்துல பேர் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை, இப்படிப்பட்ட தகாத விஷயங்கள் மனசுக்குள் ஏறுகிற காரணத்தால் வரக்கூடிய துன்பங்கள், இதை இவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம்.
இருந்தாலும் சொல்கிறேன், நான் முதலே சொன்ன மாதிரி பொருளாதார சிறப்பு என்பது ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு. ஏனென்றால் வருடம் பிறக்கின்ற போதே ராசிக்கு 2ஆம் இடத்தில் தான் குரு இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறார். அதுபோல் 10ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பு என்பது பதவிகளிலே முன்னேற்றம். அப்போ இது வரைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நான் விரும்பியபடி வேலை வாய்ப்பு கிடைக்கல, நான் என்னத்தை உழைச்சேன் சம்பாதிச்சேன் இப்படின்னு அவங்கவங்க பண்ண தொழில்களில் அவங்களுக்கே இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மன திருப்தியற்ற நிலைகள் மாறி கண்டிப்பாக இப்போ பரவாயில்லப்பா 2026 எனக்கு ஒரு மாதிரியாக நல்லா தான் இருக்குது இப்படி என்று பொருளாதாரத்தில் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுகின்ற வாய்ப்புகள் இவங்களுக்கும் உண்டு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல சார், சனியினுடைய பார்வையும் குருவினுடைய அமர்வும் வந்து கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை. இப்போது பாதி, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா குரு பயிற்சி ஆரம்பிக்குது அப்படின்றப்போ இவங்களுக்கு முதல் 3 மாதமும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது. அந்த குரு பயிற்சிக்காவது கொஞ்சம் நல்லா இருக்குமா, இல்லை ரெண்டுமே உங்களுக்கு அடிச்சிருமா சார்? இல்லை, எப்போதுமே நீங்கள் சொன்ன முதல் பாயிண்ட் என்னென்னா, சனி பகவான் பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார், குரு பகவான் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார். சுபகிரகங்கள் இருக்கின்ற இடத்தை கெடுக்கும், பார்க்கின்ற பார்வைகளில் வலிமை பெற்று யோகங்கள் கிடைக்கும். அதனால தான் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லி அந்த குருவுக்கு உண்டான தொழில் பண்ணலாம் சொன்னேன். இப்போ சனி வந்து ராசியை பார்க்குறாரு, அதனால தான் நான் சொன்னேன் மண்டகணம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மனசு பெசகுன்னு சொன்னேன். சனி வந்து ஜென்மத்தை பார்க்குறாருல, அப்போ ராசி என்பது தலை தானே, தலை என்பது தானே உங்களோட யோசனை. அப்போ இந்த யோசனைகளிலே பிழைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வரும். இப்போ குரு பயிற்சி ஆனதுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ குரு பயிற்சி ஆகிற போது அவர் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் 9ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 3ஆம் இடத்துக்கு போன உடனேயே மகரத்தை பார்ப்பார். மகரம் என்பது ராசிக்கு 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் வலிமை பெற்று போகும். இப்போ 9ஆம் இடம் வலிமை பெறுகிற போது 3ஆம் இடம் அடிபடுது. அப்போ 3ஆம் இடம் அடிபடுதுன்னா என்ன நடக்கும்னு கேட்டால், முயற்சிகள் இல்லாமலே யோகங்கள் கிடைக்கும். 3ஆம் இடம் உழைப்பு, அதாவது தைரிய வீரிய பராக்கிரம உங்கள பாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ அந்த 3ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற காரணத்தால் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு நினச்சாங்களோ அதில் சும்மா அப்படியே மேலோட்டமாக யாரும் கண்டுக்கலப்பா, நான் பாட்டில் செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் இப்படி சொல்லுகிற அளவுக்கு வேலை நடக்கும். ஆனால் அதுலேயும் அந்த முதலாளி ஒத்துக்கிட்டு கை நிறைய காசு கொடுத்துருவார். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அதில் வந்துடும். எப்போதுமே குரு பார்க்க கோடி புண்ணியம்னா அல்லது கோடி பாவங்கள் நிவர்த்தின்னா. அப்போ இந்த குருவின் பார்வை 9ஆம் இடத்தை படுகின்ற காரணத்தால் பெற்றோர்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இந்த பிள்ளை இந்த நேரத்தில் கர்மம் செய்து கழித்து விடும். குரு பார்க்க கோடி பாவ நிவர்த்தி. அப்போ 9ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம், 9 தர்மஸ்தானம். அப்போ முன்னோர்கள் செய்த தீவனைகளுக்கெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், யாரோ ஒரு அப்பா நிறைய கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, பையன் கட்டி முடிப்பான். யாரோ ஒரு அப்பா ஒரு போலீஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சாரு, சிக்கல் பிக்கல் இருந்தது, இந்த பையன் தலையிட்டு அதை தீர்த்து வச்சான். யாரோ ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடல்நல குறைபாடுகள், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, சரியான மருத்துவத்தை கூட்டு கொண்டு நோயை தீர்த்து வச்சான். இப்படிங்கிற பாவ நிவர்த்திகள் எல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்த பிள்ளைகள் செய்யும். அதே போல் அந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அவர் அங்கிருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பது, இந்த இடத்துல இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தகவல், கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ஆசைப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்க போகிறேன்ட்டு வந்துடக்கூடாது. நீ தொழில் தொடங்க ஆசைப்படுறீங்களா, அந்த வேலையும் விட வேண்டாம். அதே நேரத்தில் ஈவினிங் வந்து 4 மணி நேரம் உட்காந்து கஷ்டப்பட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சொந்த தொழிலும் பண்ணிக்கும். இப்படி இருப்பதை இழந்து புதியதை பிடிப்பதற்கு முயற்சிகள் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆக இப்படி இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னும் கூட ஒன்று சொல்லணும்னா, குடும்ப வாழ்க்கை, இந்த உட்குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுகிற கணவன் மனைவி குடும்ப விஷயங்கள் இருக்குது பாருங்கள், ஒருத்தர் குறை சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 2ல் குரு. இந்த 2ஆம் இடம் என்பது வாக்கு. அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்தில் வாக்கின் காரணமாக துயரங்கள். அப்போ ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது, தேவையில்லாத பேசிக்கிறது, பெரிய லெவலில் சில குடும்பங்களில் சண்டை போட்டால் அசிங்கமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாவையெல்லாம் இழுத்து வச்சு சண்டை போடுவாங்க. இது அவசியமில்லாத வேலையாக இருக்கும். 2 பேருக்குமே தெரியும் இது தப்புன்ட்டு, ஆனால் 2 பேரும் விடாமல் வாக்குவாதம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நிலவரங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டால், இளம் பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது ரணம், ரோகம், சத்துரு. இந்த சின்ன வயசில் சளி தொல்லைகள், உடல்நல பாதகங்கள், படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மறந்து போகுது, இல்லை டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறேன், மண்டையில் ஏற மாட்டேங்குது, இப்படி இருந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாக வெளியில் வரும். அப்போ பள்ளியில் கல்வியில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும். பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவங்க இந்த 2026 கடனை கட்டுவாங்க, புதிய கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி வீடு வாங்குவாங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள். அதே மாதிரி கொஞ்சம் நகை நட்டு வாங்குறது, இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டில் போய் உள்ள நுழையிறது,
இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான விஷயங்களை ரொம்ப பொறுப்புள்ள மனிதர்களாக வாழுகிற வருடமாக 2026 பார்க்கலாம். நிச்சயமா. ரிஷபராசி அன்பர்களுக்கு 100க்கு இத்தனை மதிப்பெண் அப்படின்னா எவ்வளவு சார் கொடுக்கலாம்? ஒரு 70 மதிப்பெண் கொடுக்கலாம். இவர்கள் போக வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வல்லப விநாயகர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை போய் காலையில் போய் முதல் ஆளாக கதவை திறக்கிற போதே போய் முன்னாடி நின்றணும். போய் நல்ல ஒரு தரிசனம் பண்ணி மண்டையில் கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அகந்தை ஒழியும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்கள் 2026 யாராவது 2 பேர் எனக்கு நல்லாவே இல்லை சார், நான் இப்படியெல்லாம் ஆகி போயிட்டேன் சார்னு சொன்னால் அகந்தையினால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்று தான் பொருள். அந்த அகந்தை அழியணும்னா வல்லப விநாயகரை இறுக பிடிச்சிக்கணும், மனசார வேண்டணும், கடமைக்கு போகக்கூடாது, ஈடுபாடோடு போகணும். போயிட்டு வந்தால் பிரச்சனை தீரும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் அப்படின்றது எப்படி சார்? மிதுன ராசிக்கு நல்லா தான் இருக்குது. இந்த டோட்டல் 12 ராசிகள்லையே கொஞ்சம் அதிர்ஷ்டமானவர்கள்னால் 2 பேரை சொல்லுங்கன்னு ஒரு கேள்வி கேட்பீங்கல்ல, அதில் மிதுன ராசி இந்த வருஷம் வரும். அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்லை. எப்படியெல்லாம் பரவாயில்லன்னு கேட்டால், குரு பகவான் ஜென்மத்தில் தான் இருக்கிறார். ஜென்மத்திலிருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது மிதுனத்தில் பிறந்தவர்கள் ஒரு 30 வயதுக்கு மேம்பட்டவர்கள், பொருளாதாரத்தை கவனிக்கக்கூடியவர்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி. இப்போ இங்கேருந்து ஒரு பொருளை அனுப்புகிறோம், யாருன்னு தெரியாத ஒருத்தன் வாங்கி நமக்கு பணத்தை கொடுப்பான். அப்போ அவனும் நமக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி. அது எந்த தொழிலாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் அந்த முதல் 6 மாதங்களில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்க ட்ரை பண்ணணும். தவறான வார்த்தை பிரயோகங்கள் வச்சிடக்கூடாது, நம்பிக்கையை வளர்த்துக்கணும், சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, இறைவன் இருக்கிறான் பார்த்துக்குவான்னு நம்பணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை கையில் பிடிச்சோம் அப்படின்னா இந்த முதல் 6 மாதங்களில் இவர்களுக்கு தொழிலில் பெரிய சிக்கல் வராது. உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க, 4ஆம் இடம் தான் படிப்பு, 10ஆம் இடம் தொழில், இதில் என்ன 7ஆம் இடம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்பீங்க. 7ஆம் இடம் என்பதும் தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான். 7ஆம் இடம் என்பது இருவர் இணைந்து செயலாற்றுகிற இடம். எந்த தொழிலாக இருந்தாலும் 2 பேர் 4 பேர் சேராமல் ஒரு தொழில் நடக்காது. ஒரு பெரிய ஐடி நிறுவனம் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு பெரிய கம்பெனி 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாருடைய கூட்டு முயற்சியும் தானே ஒரு வெற்றி. அப்போ இந்த கூட்டு முயற்சிகளில் தொய்வு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்டட நிறுவனம் சம்மந்தப்பட்டதாக ஒரு தொழில் நடத்துகிறாங்க. தொழிலாளர்களின் இம்சைகள் கொஞ்சம் வரும். ஒழுங்காக ஆளுங்க வேலைக்கு வரமாட்டாங்க, இவங்க சொன்ன டைமில் கொடுக்க முடியாமல் போகும். இதனால் சிக்கல் பிக்கல்கள் எல்லாம் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 2வது 6 மாதங்களில் அதெல்லாம் சரி கட்டிடுவாங்க, அவங்களே வழி கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தங்களை அறிவாளிகள் என்று நிலைநாட்ட முற்படக்கூடியவங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்கிற, நான் சொன்னதை தானே பித்திரி சொல்கிற, இப்படின்னு வாக்குவாதத்துக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய மிதுனத்தில் பிறந்தவர்கள் கல்வி செய்யக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் திருப்திகரமாக நல்ல முன்னேற்றங்கள் தெரியும். ஏனென்றால் அந்த 4ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் கல்விகாரகன் புதன். அந்த புதனை தான் குரு பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ தான் வருஷம் பிறக்குது. அப்போ இந்த புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால எழுத்துக்கள் நன்றாக இருக்கும், பேச்சுக்கள் நன்றாக இருக்கும், நினைவாற்றல் நன்றாக இருக்கும், பரீட்சை நன்றாக எழுதுவாங்க, நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஆக ஒரு பள்ளி மாணவனுக்கு மாணவிக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் அவளை இந்த டீச்சர் சமூகம் ஒத்துக்கொள்ளுமோ அந்த நிலைகளுக்கு அந்த பிள்ளைகள் தங்களை வளர்த்து கொள்ளும். இது அந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அதே மாதிரி மிதுனத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சுக்கிரனையும் அந்த குரு பார்க்குறார். இந்த சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு சுக்கிர யோகம் அப்படிங்கிறது பொதுவான இயல்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகமாகி அந்த குரு பகவான் சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ கல்யாண வாழ்க்கை, ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருமணம் நடக்கலை, ரொம்ப காலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், எவ்வளவோ ட்ரை பண்ணி நடக்கலை, இப்படி என்று வீட்டுக்குள் பிள்ளைகளை மையப்படுத்தி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாகலாம். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்காது, அம்மா அப்பா கல்யாணத்தை பேசினாலே வாயமுட அப்படிங்கும். இந்த மாதிரி இருந்த குடும்பங்களில் வளர்ந்த பிள்ளைகள் கூட இப்பொழுது ஒத்துக்கொண்டு ஒரு சமர்த்தா ஒரு சூப்பராக கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சுக்கிரனை குரு பார்க்குறாருல்ல, அதே குரு பகவான் ராகுவை பார்த்து கொண்டிருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ இந்த குரு ராகுவை பார்க்கறதுனால திருமணம் ஆகி போச்சுங்க, ஒரு 4 வருஷம் ஆச்சு, நாங்கள் எதேச்சியாக விட்டுட்டோம், இப்போ பார்த்தா எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கே தோணுது என்ன ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது, குழந்தை இல்லை, இப்படி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு உள்ளவே இவங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கும் புத்திர பிராப்தம் சந்தான விருத்தி பெறுவதற்குமான அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் தெரிய வரும், வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏராளமான மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அபூர்வமான செய்திகள் நிறைய நடக்கும். அதனால தான் சொன்னேன், 12 பேரில் இவங்களும் ஒருத்தர் நல்லா இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல பதிய வச்சேன். இது என்னன்னா 10ஆம் இடத்துல நம்ம ஆள் உட்காந்துருக்கிறார், யார், சனீஸ்வர பகவான். அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர்களுக்கு பொறுமை இழந்து சண்டைக்கு போகாமல் இருக்கணும்.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்களை அந்த கம்பெனி நம்புது, கூட 2 மணி நேரம் வேலை வாங்குது, உங்களால் விட்டுட்டு வர முடியல, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வாசலை தாண்டணுன்னு திட்டிக்கிட்டே போனால் என்ன ஆக போகுது? புரியுதா உங்களுக்கு? இப்படிப்பட்ட நிலவரங்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த இடத்துல ஒன்றை புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட சரக்கு இருக்குது, அதனால் கம்பெனி நம்புது. உங்ககிட்ட திறமை இருக்குது, நீங்கள் அது இன்னும் வளர்த்துக்கோங்க. ஒர்க் பண்ணுற இடங்களில் கிடைக்கின்ற வாய்ப்புகள் அத்தனையும் வரம் தானே, அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், வேலை செய்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப தீவிரமாக களமிறங்கி வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். கொஞ்சம் அழுத்து போயிடுவீங்க, நைட்டில் தூக்கம் வராது, இல்லை தூங்குகிற நேரத்துக்கு பயணங்கள் போக சொல்லுவாங்க, திடீர் பயணங்கள் வரும். இப்படிங்கிறதெல்லாம் நிறைய உண்டு. இதை பண்ணி தான் ஆகணும். அதே போல் இந்த டெக்னிக்கலாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள், மெக்கானிக்கல் பண்ணுறவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் மெக்கானிக் ஷோரூம் வச்சுருப்பார், இல்லை கார் வாங்கி விற்கிறவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல கையிலேருந்து கடகடன்னு மூவ் ஆகும், கையில் பணம் பொருள ஆரம்பிக்கும். இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார் சார் சொல்லுங்க? இவங்க வேறு ஒன்றும் இல்லை, நேராக ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சக்கரத்தால் வர பிடிச்சிக்கிட்டோம். வட மாநிலம் இருக்கிறவங்க அப்படியே நேராக திருப்பதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி எந்த ரூபத்திலேயாவது பெருமாளை கண்ணில் பார்த்துட்டா இவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய தரித்திர அழுக்கும் போயிடும். நிச்சயமா. இவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்னா 100க்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? ஒரு 80 மதிப்பெண் கொடுக்கலாம். 80 கொடுக்கலாம். ஓகே. மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேரும்? நம்ம கடகராசிக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுது. என்ன ஒரு சில விஷயங்கள் சகிப்புத்தன்மையோடு போகணும். செலவுகள் நிறைய வரும், விரயங்கள் நிறைய இருக்கும். அதை விரயம் என்று எடுத்துக்கொள்றதை விட நம்ம எடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் பட்டு பெரிய சொத்து வாங்கிடுவாங்க, தேவையில்லாமல் கடன் பட்டு பெரிய சைஸில் கார் வாங்கிடுவாங்க. முதல்ல ஒரு 6 மாதம் சந்தோஷமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பாரமாக தோணும். இப்படிப்பட்ட மனநிலை ட்விஷ் ஆகக்கூடிய மாற்றங்கள் இந்த வருஷத்தில் இருக்கும். அப்போ முதல்லையே நீங்கள் தீர்மானிக்கணும், இது நமக்கு தேவையா, இது வேண்டாமா அப்படிங்கிறத. உங்களால் தீர்மானிக்க முடியலையா, 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, அவர் உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறாரு. உங்களை விட மூத்தவங்க, உங்களை விட வயதானவங்க, உங்களை விட உங்கள் தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி 9 இருக்கிறார்ல, அந்த சனி பகவான் 11 பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ நேரடி பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடன்பிறப்புகளோடு கொஞ்சம் முட்டி மோதுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ரொம்ப வருஷமாக அப்பா அம்மா சொத்தை பிரிக்காமல் இருக்கிறோம், எப்போ போனாலும் அந்த தம்பிக்காரன் நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறான், இப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் சகிச்சுக்கிட்டு போனவங்க இப்போ முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஆனால் இதில் ஒரு நல்லது என்னன்னு கேட்டால் பிரச்சனைகள் தீரும். அப்போ அந்த சொத்துக்கள் பகிரப்படும், நீங்கள் அடைய வேண்டிய லாபத்தை நீங்கள் அடைந்து விட முடியும். இந்த அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்தால் தான் லாபமே வரப்போகுது. அப்போ பிரச்சனையை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்கள் வாழ முடியாது. குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துடுவார் ஜூன் மாதம் 1ஆம் தேதி. அவர் அங்கேருந்துட்டு 7ஆம் இடத்த மகரத்தை பார்ப்பார். அந்த மகரத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, சனியையும் பார்ப்பார். அப்போ நீண்ட காலமாக ஒத்தி போட்டு கொண்ட கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஏற்கனவே கல்யாணமாகி தடுமாற்றத்தில் இருந்தவருடைய மனநிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டு கனகச்சிதமாக கணவன் மனைவி லவ்வபிள் லைஃப் அப்படிங்கிறது இதில் ஸ்டார்ட் ஆகிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குறார். பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களால் ஒரு மிக பிரமாதமான ஒரு இணக்கம். என் பையனை அமெரிக்காவுக்கு படிக்க வச்சேன், அங்கே போய் 4 வருஷமாக வேலை பார்க்குறான், என்ன செய்கிறானே தெரியல, காசும் கொடுக்க மாட்டேன்றான், வந்தும் பார்க்க மாட்டேன்றான். இப்படியெல்லாம் இருந்து நெகிழ்ந்து அல்லது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு கிடைக்கும். ஒன்று பையன் வருவான், இல்லை கை நிறைய சம்பாதிக்கிற தகவல் வரும், இல்லை நேரில் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான். மொத்தத்தில் மனதிருப்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கும். 5ஆம் இடம் தான் உயர்கல்வியே. அப்போ பள்ளிக்கூடத்து வாழ்க்கை என்பது 4ஆம் இடம், 5ஆம் இடம் உயர்கல்வி. இந்த நீட் எழுதுகிறவங்க, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க, அரசாங்கத்தை உத்தியோக ரீதியாக பார்க்க நினைப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நீங்கள் பரீட்சை எழுதுறது, இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அங்கேருந்துக்கிட்டு திரும்ப பரீட்சை எழுதுறது, தன்னை வளர்த்து கொள்வதற்காக முயற்சிகள் எடுப்பது, இந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு மிக கனகச்சிதமாக சிறப்பாக வந்து நடக்கும். இதே போல் இந்த வருஷம் பிறக்கிற போதே சந்திரன் உச்சமாக இருப்பார். அப்போ கடகராசிக்கு அதிபதி யார்? சந்திரன். அப்போ சந்திரனே உச்சமாக இருக்கிறார். அப்போ பிறக்கிற போதே இந்த ஜாதகரை உச்சம் பெறுகின்ற நிலைகளில் தான் வருஷம் துவங்குது. அப்போ இந்த வருடத்தில் ஏற்கனவே பல வருடங்களாக
நடந்தது, நடக்காமல் போனது, பிளவுபட்டு போனது, பிஞ்சு போனது, இப்படிங்கிற என்னென்ன உங்கள் முன்னாடி உங்களுக்கு கண்ணுக்கு குறைபாடுகளாக தெரிகிறதோ இது எல்லாத்தையும் சமப்படுத்தி சரிப்படுத்தி மகிழுகின்ற வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உண்டு. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் வரும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் டெக்ஸ்டைல் ஷோரூம் நடத்துகிறவங்க, கார் ஷோரூம் நடத்துகிறவங்க, புத்தக சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துகிறவங்க, பேப்பர் பிஸ்னஸ் படத்தை நடத்துகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். இந்த கடகத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கம்பெனி மாதிரி வச்சுருப்பாங்க. ஆடிட்டராக இருப்பாங்க, இல்லை பெரிய அட்வொகேட்டாக இருப்பாங்க. இப்படி தன்னோட அறிவை முதலீடாக வச்சு தொழில் பண்ணக்கூடிய இந்த நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவங்க, சுற்றி பார்க்க நினச்சவங்க, கோயில் குளம் சுத்த போகணும்னு நினச்சவங்க, யாத்திரை போகிறவங்க, தீர்த்த யாத்திரை போகிறவங்க, நான் இது வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, காசி போகல, கங்கை போகலன்னு ஆசைப்பட்டவங்கெல்லாம் இந்த வருஷம் அதெல்லாம் தீர்த்துக்கலாம். அருமையான பயணங்கள் வெற்றி பெறும். இப்படி பல கோணங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு தெளிவான வருடம். தன்னை புரிந்து கொள்ள, தனது குற்றங்களை அறிந்து கொள்ள, தன்னை மாற்றிக்கொள்ள, இப்படிப்பட்ட சகல விதத்திலும் ஒரு புத்தியை கொடுக்கக்கூடிய வருடமாக, ஒரு தெளிவு பெறுகிற வருடமாக 2026 மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 2026 கடகத்தில் பிறந்தவங்க போக வேண்டிய ஸ்தலம் என்ன, எங்கே போனால் இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக சிறப்பாக இருப்பாங்கன்னு கேட்டால் வேற ஒன்றும் இல்லை. அவங்கவங்க ஊர் பக்கத்தில் எப்படியாவது ஒரு ஜீவ சமாதி இருக்கும். முன்னோர்கள், சித்தர்கள், ஆன்ம சாந்தி அடைஞ்சோட ஜீவ சமாதி இருக்கும். அந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பௌர்ணமி இன்னைக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தோணுதோ ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு காரியம் கனகச்சிதமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. நல்லாயிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 100க்கு இவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ சார் கொடுப்பீங்க? 80% கொடுக்கலாம். 80% கொடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அதாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின ஒரு சில பேரில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருத்தர். இந்த 2026 புத்தாண்டாவது இவங்களுக்கு சிறப்பானது அமையுமா சார்? எங்களை மாதிரி ஜோசியர்களே கடந்த 5 வருஷம் மிரட்டினது சிம்மராசிக்காரங்களை தான். ஏன்னா ஒரு பக்கம் கண்டகச்சனி 2.5 வருஷம், அப்புறம் அட்டமச்சனி 2.5 வருஷம். என்ன சார் கண்டகச்சனி முடிஞ்சு போனால் நல்லாயிருக்கும், நீங்கள் இப்போ நம்ம புதுசாக அட்டமச்சனிங்கிற அப்படின்னு சொல்கிறீங்க, அதுலேயும் அகப்பட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு வேறு மிரட்டுறீங்க. அப்படி என்று இயற்கையாகவே கிரக சஞ்சாரங்கள் அப்படி இருந்தது, அதுக்கு ஜோதிடர்கள் பொறுப்பல்ல. ஸோ இப்படி இருந்தாலும் இவருங்க கெட்டிக்காரங்க. இது எப்படின்னா சனி பகவான் ஒரு பக்கத்தில் இப்படித்தான் இவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் எப்படியாவது முண்டி மோதி இவங்க போக வேண்டிய இலக்கை தொடுகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க. சிம்மத்துக்கு அந்த ஒரு பெரிய கெத்து உண்டு, ஒரு பவர், ஒரு எனர்ஜி. அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குரு இருந்த இடத்துக்கு எடுத்துருவாரே தவிர பார்க்குற இடத்துக்கு பலம். அப்போ அவர் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது எவ்வளவு பெரிய விஷயம். 3ஆம் இடம் தானே முக்கிய மனுஷனுக்கு. மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசத்தை உணர்த்துவதே ராசிக்கு 3ஆம் இடம் தான். மனிதன் தான் யோசிப்பான், முயற்சி பண்ணுவான், கிடைக்காட்ட கூட அதை நினச்சிக்கிட்டு ஓடுவான். மற்ற ஜீவராசி ஓடாது, எட்டி பார்க்கும், கிடைக்காட்டி திரும்பி போயிடும், இல்லாட்டா அங்கேயே படுத்துரும். அப்போ இந்த மனித சமூகத்திற்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய, நெஞ்சுரத்தோடு போராடி வெற்றி பெறக்கூடிய, எது வந்தாலும் எது நடந்தாலும் விட்டு விலக மாட்டேன்னு களம் மாறாது புகுந்து அடிக்கக்கூடிய இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தான், சிம்மத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த முதல் 6 மாதங்கள் என்பது கவனிக்க வேண்டிய 1-2 இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி ஏன் கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது அந்த சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவர் பார்ப்பது 10ஆம் இடத்தை. இப்போ 10ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்ன்றான். காரியவன் காரியத்தில் காரிய அனுகூலம்னா, ஆனால் இங்கே 8ல் இருந்து 10 பார்க்குறாரு. அப்போ பார்த்த இடம் பாழா போகும். அப்போ தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு போக முடியாமல் போகும், இல்லை வேலைக்கு போகிற போது தான் ஏதாவது இடைஞ்சல் வந்துடும், இல்லை போகிற பைக் ரிப்பேர் ஆகிடும், இல்லை கார் ரிப்பேர் ஆகிடும், இல்லை உங்களை மட்டும் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, இல்லை நீங்கள் மட்டும் வேலையை வேண்டான்ட்டு வெளியில் வருவீங்க. இந்த எல்லா சூழலும் புயலாக சுற்றி வந்தது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாக இருக்குது. இது ஜூன் மாதம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அப்போ ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட இருக்கிறவங்களை கூட ரொம்ப நம்பக்கூடாது. கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்பி இருந்தவர்களெல்லாம் நட்டாற்றில் விட்ட கதைன்னு சிம்மத்துக்கு தான் பொருந்தும். இப்படிப்பட்ட கதைகள் எல்லாம் இந்த சிம்மத்திற்கு முதல் 6 மாதத்தில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த குருவின் பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கிறதுனால அதையும் முயன்று வெற்றி பெறலாம். இந்த இடத்துல தெய்வத்தை நினைத்து கொண்டு, உங்கள் முன்னோர்களை நினைத்து கொண்டு நீங்கள் ஓடணும். இதே சிம்மத்தில் பிறந்தவங்க
பிறந்தவங்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள குழந்தை செல்வங்கள் வருது, அல்லது பெண்கள் மகிழுகிற மாதிரியான சம்பவங்கள், அது பிள்ளைகளாக இருக்கலாம். சில பெண்களுக்கு கர்ப்பப்பை உடல் உடல் ரீதியாக ஏதாவது உதரப்பேறு சம்மந்தப்பட்ட விருதிகளாக இருக்கலாம். இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு மொட்டை போட்டேன், காது குத்தினேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனேன், கொண்டாடினேன், குதூகூலப்பட்டேன், இப்படிங்கிற அமைப்புகள். இந்த குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று மறந்தே போயிருப்பாங்க. இப்போ கண்டிப்பாக இவங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன சார் 26 நல்லா இருக்குமா, இப்போ தான் எங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் தெய்வத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வந்த கதைகள் எல்லாம் இதில் இருக்கும். அப்போ இந்த 5ஆம் இடம் என்பது இதோடு நின்று போகலை. பூர்வ புண்ணிய ஸ்தானமே 5ஆம் இடம் தான். அப்போ முன்னோர்கள் சேர்த்து வைத்த காசு, பணம், சொத்து, சுகம், அதில் பெற்றுக்கொள்ளுகின்ற லாபங்கள். இப்போ கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் சண்டை போட்டுக்கிட்டு, அண்ணன் தம்பி சண்டை போட்டு ஊர் பைய சொத்தை தின்னுட்டு போன காலமெல்லாம் போய் இப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு வந்து, நம்ம சொத்து நம்ம பிரிச்சுக்கலாம், இதை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன், வா வீட்டை, அப்படிங்கிற அளவுக்கு முடிவுகள் எட்டப்படுகின்ற நேரம் இது. ஏனென்றால் குருவின் பார்வை அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறார். அப்போ சொந்த வீட்டை பார்க்கறதுனால இந்த படிப்பில் தள்ளாடிக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு ஒரு டீச்சரோட அனுகூலம் கிடைக்கும், குருவின் அனுகூலம் கிடைக்கும். எங்கேயோ போன யாரையோ பார்த்தேன், அவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே மாறி போச்சுன்னு தன்னை மாற்றிக்கக்கூடிய திங்கிங் வந்துடும். அப்போ அந்த குருவின் அருளால், குரு பகவானுடைய உதவியால் இவங்க அடுத்த கட்டத்திற்கு தன்னை உயர்த்து கொள்வதற்கு அந்த குருவே ஒரு வழிகாட்டியாக இருப்பார். இப்போ யாருன்னு தெரியாதவங்க எங்கேயோ மீட் பண்ணுறோம், பார்க்குறோம், ஆனால் அவரோட உதவியினால், அவரோட உறவு ஏற்பட்டதுனால எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் இந்த சிம்மத்துக்கு இப்போ பார்க்கலாம். அதே போல் இந்த சிம்மத்துக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கூட்டுத் தொழில் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முன்னுக்கு வரும். பெரிய கம்பெனி, கார்ப்பரேட் இப்படி நடத்தக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு என்ன இருந்தால் இந்த கம்பெனியை வளர்க்க முடியுமோ அது வந்து சேரும். பணம் வேணுமா, வங்கிகள் உதவி கிடைக்கும். ஆர்டர் வேணுமா, உங்களுக்கு தேவைப்படுகிற நிறுவனத்திலேருந்து ஆர்டர் கிடைக்கும். இல்லை ஏற்றுமதி நடக்கணுமா, வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து உங்ககிட்ட சேருவான். இப்படிப்பட்ட உங்களுடைய தேவைகள் என்ன, எதை வைத்து நீங்கள் முன்னுக்கு போக முடியும், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இதில் வந்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவு ரொம்ப கனகச்சிதமாக இப்போ போக ஆரம்பிக்கும். புரிதல் மனப்பான்மை அப்படி இருக்கும் 100%. இப்படிப்பட்ட ஒரு காரணங்கள் எல்லாம் இந்த குருவின் பார்வையால் வரக்கூடியது. சிம்மத்துக்கு தான் குருவை பற்றி ரொம்ப பேசி ஆகணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவர் தான் 5ஆம் பாவாதிபதி, அவர் தான் அட்டமாதிபதி. 5ஆம் பாவாதிபதினா சுபத்துவம், அட்டமாதிபதினா உங்களை நெத்தியில் அடித்து சொல்லிக் கொடுக்குறான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அமைப்புகளில் வந்துடுது. ஆக இதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்குற போது சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சுமாராக நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் முதல் பாதியே சொல்லிட்டேன். இப்போ பிற்பாதியில் குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டால் பூரா போச்சுன்னு எடுத்துக்கிறது அப்படி இல்லை. செலவுகள் அதிகமாகும். நீங்கள் 100 ரூபாயில் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை 200ல் பண்ணுவீங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு வருகிற போது எல்லாருமே வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவான். நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பெண்களாக இருந்தால் நகை வாங்கணும். இப்படி ஒரு விதமான மோகம்னே சொல்லலாம். இப்போ குடி இருக்கிறதுக்கு வீடு வாங்கினா அது ஆசை இல்லை, தேவை. குடி இருக்கிறதுக்கு ஒரு வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுவே லோனில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு வீடும் வாங்குவோம் அப்படின்னு இதுக்கு பேர் தேவையில்லை, ஆசை. இந்த ஆசைகள் எல்லாம் இதில் வரும். அதுபோல் 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு தொலைஞ்சு போன சொந்தங்கள் எல்லாம் வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ யாரெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு நம்ம விலக்கி வச்சோமோ அவங்கெல்லாம் இப்போ வம்படியாக வந்து வீடு ஏறி வர்றாங்களே, எப்படி வெளியில் போகணும்னு சொல்கிறது, நாமளும் சொந்தங்களோடு இணைய வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதே போல் 4ஆம் இடத்தை குரு பார்க்குற போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். இல்லை பள்ளி ஆசிரியரே அவங்களே மாறி போய் புது ஆசிரியர் வருவார். இப்படிப்பட்ட புது டியூஷனுக்கு போவாங்க, புதிய சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில இந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறை சார்ந்து வாழ்கிறாங்க பாருங்கள், இவங்களுக்கு முக்கிய நபர்களின் மூலமாக அவங்களுடைய கதைகளோ அவங்களுடைய திறமைகளோ பளிச்சுன்னு மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிக்கும். இப்படி பல ரூபங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 2வது பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எப்படி எந்த பகுதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்போ அவருடைய பார்வைக்கு ஒரு பதில் சொல்லி தானே தீரணும். அப்போ அந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் ரகசியம் காத்து செய்யணும். டபடமான்னு தண்டாடிக்கிறத விட்டுட்டு, ஒரு நகை வாங்க போகிறோமா, கை நிறைய காசு இருக்கா, அந்த நகையை போய் டிசைனை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு காதில் போட்டுட்டு போனால், அக்கா இந்த சம்பல் எங்கே வாங்கினீங்கன்னு ஒரு பொம்பளை கேட்க தான் போகுது. அன்னைக்கு சொல்லுங்கள், இது எப்போ வாங்கினேன், எங்கே வாங்கினேன்ட்டு. முன்னக்குட்டியை நான் போகிறேன் கூட வரையா, போய் வாங்கிட்டு வரலாமா, டிசைன் நீயும் பார்ப்பேன் நல்லா, வா போகலாம், இப்படின்னா போகவே போகிறதில்ல. இப்படிப்பட்ட தடைகள். ஏன்னா 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதே சனி பகவான் அங்கேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னு கேட்டால், நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு 10,000 கொடுத்து வச்சா அவன் ஓடியே போயிடுவான், திருப்பி தரமாட்டான். அவங்ககிட்ட இருந்தால் தானே திருப்பி தருவான். அவன் கொடுக்க முடியாமல் தான் அவனே காலியாகி ஊரை விட்டு ஓடுறான்னு அர்த்தம்.
அப்போ பண நடமாட்டத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகின்ற பேச்சுக்களை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து. நாளைக்கு 10 வருஷம் போனாலும் அவன் எழுதி கொடுத்த பேப்பரை காட்டிட்டு அவன்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு ஒத்தாசைக்கு ஒரு எழுத்து. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அவர் 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. வயசானவங்க இருப்பாங்க பாருங்கள் சிம்மத்தில் வீட்டில், இந்த கிழவங்கிழவி பாட்டி தாத்தாங்கிற அளவுக்கு சின்ன பசங்களோட சரிமல்லுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த சின்ன பசங்க செய்கிறத பூரா அவங்க தப்பு சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நிலவரங்களும் இதில் வரும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு மிக்சடாக இருக்கா? ஆமாம். முன்னுக்கு பின் முரண்பாடா ஒரு மிக்சடாக இருக்குல்ல பலன். இதுதான் 2026 சிம்மத்திற்கு. அப்போ இதில் புத்திசாலிகள் நல்லதை கைப்பற்றுவார்கள். குளறுபடிகள் பண்ணி மனசை பேதலிச்சு போயிருந்தவங்க 2வது பகுதியும் கைப்பற்றிட்டு மல்லு கட்டுவாங்க. ஆக என்னோட வேண்டுகோள் என்னென்னா, சிம்மத்தில் பிறந்தவர்கள் பொறுமை காத்தால், காத்திருந்து கல்லு போட்டா, நிதானத்தை கடைப்பிடிச்சா, நம்பிக்கையோடு பாடுபட்டா உங்களோட ராசி தோற்று போகாது. ஏன்னா ராஜகுருன்னு சொல்லக்கூடிய சூரியனோட ராசி. ராஜகிரகங்கள் 3 பேர், அதில் முதன்மை கிரகமே சூரியன் தான். எப்படி தோற்று போக முடியும்? தோற்று போகிற மாதிரி இருப்பீங்க, ஆனால் தோக்கலை. இப்படிங்கிறது இந்த வருஷம் பார்க்கலாம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? நேராக திருச்செந்தூரில் போய் விழுந்துடணும். இப்போல்லாம் திருச்செந்தூரில் தாறுமாறாக கூட்டம் போகுதுன்னு கேள்விப்படுறோம். அதனால் நீங்கள் அன்னைக்கும் தான் போகணுங்கிறது இல்லை. முடியுமானால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ, மகம் நட்சத்திரமா, மக நட்சத்திரத்தன்னைக்கு அவர் போய் பாருங்கள். பூரமா, பூரத்தன்னைக்கு போய் பாருங்கள். உத்தரம்னா உத்தரத்தன்னைக்கு போய் பாருங்கள். நீங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போய் அந்த முருகப்பெருமானை பாலசுப்ரமணிய சுவாமியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபேதலிப்பு சம்பந்தப்பட்ட இணைத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும். நிச்சயமா சார். இவங்களுக்கு மதிப்பெண் 100க்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம்? 70% கொடுக்கலாம், 70%. ஓகே சார். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி சார் இருக்க போகுது? கன்னிராசிக்கு ஒரு சின்ன ஜாக்பாட் தான் இந்த வருஷம் 2026. எப்படின்னா, பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சனீஸ்வர பகவான் தான் யோகாதிபதி, 5க்கும் 6க்கும் அதிபதி, பஞ்சம ரோக தொழில் காரகனாக இருக்கிறார். அப்போ 5ஆம் பாவாதிபதியாக இருந்து அவர் 7ஆம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு ரொம்ப கச்சிதமான இடம். அதாவது நாங்கள் சொல்லுவோம், 7ஆம் இடத்துல சனி இருந்துட்டார்னா திக் பலம் பெற்றிருக்கிறார். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, உங்களை சுற்றி அட்டரவுண்டு 360 டிகிரி க்ளீனாக இருந்தால் நல்லது தானே, திக் பலம். அப்போ நீங்கள் அந்த பலத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வருடம் இந்த வருடம். நிறைய பேருக்கு பாருங்கள், கல்யாண வாழ்க்கை கனகச்சிதமாக, நான் இப்படித்தான் ஒரு பொண்ணை பார்த்தேன், கேட்டேன், இப்படித்தான் இவ்வளோ அழகாக சைஸாக இப்படித்தான் வாழணும்னு நினச்சேன். அப்படிப்பட்ட கனகச்சிதமான குடும்ப வாழ்க்கை என்பது இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகாத கிரகம் யாருன்னு கேட்டால் குரு. இந்த குரு பகவான் முதல்ல 10ல் உட்காந்துருக்கிறார். அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும். அவரால் கெடுக்க முடியாது. குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லவா. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தார், ராசியை சனி பார்த்தார். இந்த ரெண்டுமே இந்த ஜாதகருக்கு, இந்த தராசில் 2 தட்டும் சமமாக இருந்து ஒரு அளவு சொன்னால் எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக, அப்படிப்பட்ட ஒரு நிலைகளை உணரக்கூடிய பக்குவம் இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ தெரிய வரும். குறிப்பாக சொல்லணுன்னா, பலன்கள் வாதியாக பார்க்குற போது நிறைய பேர் குடும்பஸ்தன் ஆகிடுவாங்க, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வார்கள், கடன்கள் தீர்க்கக்கூடியதாக இருக்கும், சொந்த தொழில் துவங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், யாரென்று தெரியாதவர்களுக்கு மத்தியிலிருந்து தங்களை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டு பயணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் அந்த பிரதேசத்திலேயே அந்த ஊர் பேங்க்ல லோன் வாங்கி வீட்டை வாங்கிடுவான், பாலகாய்ச்ச ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கு எவைகளெல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகளையெல்லாம் அழகாக, எளிமையாக, இலகுவாக கைப்பற்றி கொள்ளுகிற வாய்ப்புகள் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். இதே போல் வருடம் பிறக்கிற போதே பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்புறம் கன்னிராசிக்காரங்களே கொஞ்சம் அதிபுத்திசாலிங்க, யாராவது சொன்னால் கேட்க மாட்டாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் நம்ம போன வாட்டியே பார்த்துட்டப்பா அப்படின்ட்டு போவாங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் புத்தி பயங்கரமாக வேலை செய்யும், ஷார்ப்பாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க அபாரமாக படிப்பாங்க. கன்னிராசிக்காரங்களாம் இனிமேல் 100 மார்க் தான். அப்படிப்பட்ட அபாரமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப உயர்வான உயர்கல்விக்கு போவாங்க. திட்டமிட்டு போய் டச் பண்ணுவாங்க. நான் டாக்டர் படிக்கத்தான் விரும்பினேன், 4 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன், 2 வாட்டி நீட் எழுதுனேன், இந்த வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லை, நினச்ச கல்லூரியிலே நுழைஞ்சிருவாங்க. அந்த அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்பது என்னம்மா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் இங்கே கூடி வந்துடும். அதுபோல் இந்த புதனை பொறுத்தளவு என்னென்னா, தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக நன்மைகள் வரும். 4ஆம் இடம் அம்மா ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ரொம்ப நாளாக பிள்ளைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் ஒத்துப்போகலை, இப்போ ஒத்துப்போக ஆரம்பிச்சிடும், எனக்கு உடன்பாடுகள் ஏற்படும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது தான் பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள்.
இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கச்சிதமாக கிடைக்கும். அதுபோல் இவங்க சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தால் புதிய மக்களை சந்திப்பது, புதிய மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறது, புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வது, புதிய ஆர்டர் எடுக்கிறது, இப்படிப்பட்ட தன்னை வளர்த்து கொள்ளுகின்ற ஆதாயத்தை நோக்கிய பயணங்கள் மகா வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட கிரகம் சுக்கிரன், குடும்பாதிபதி பாக்யாதிபதினு சொல்லுவோம். அப்போ அந்த குடும்ப பாக்யாதிபதியை குரு பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ இதுக்கு பேர் தான் பல்லக்கு யோகம்னு சொன்னான். அப்போ பாராட்டுக்கள் குவியும். சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பென்ஷன் வாங்குற போது அல்லது ரிட்டையர்ட் ஆகிற போது அவார்டு கிடச்சிரும். சட்ட நுணுக்க சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மிலிட்ரி, போலீஸு, இந்த அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு கூட இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் இருக்குது. அவங்க தன்னை எவ்வளவுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாட ஆசைப்பட்டாங்களோ இது மக்களால் போற்றப்படுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதே இதில் ஒரு வில்லங்கம் இருக்குது. என்னன்னு கேட்டால் செவ்வாயும் அங்கே தான் உட்காந்துருக்கிறார். அப்போ செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு 3க்கும் 8க்கும் அதிபதி. அட்டமாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரே, உடல்நலத்தை பேணி பார்க்கணுமா இல்லையா? ஆமாம். இவ்வளவுக்கும் மத்தியில் நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியை தூங்கணும், அலர்ஜெட்டிக் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும். தோல் வியாதிகள், அலர்ஜெட்டிக் வியாதிகள், சளித்தொல்லைகள், சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாகவே சில ஒவ்வாமை உருவாகலாம். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, லெதர் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அதுதான் அவருடைய ஜீவனமே, அதை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு வந்தால் காய்ச்சல் வந்துடுது. இப்படிங்கிற ஒவ்வாமை நிகழ்வுகளாக இதில் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த செவ்வாயை குரு பார்க்கிறாரு. இருந்தாலும் இந்த வருடம் இதில் காப்பாற்றி தாக்குப்பிடிக்க முடியும். அதே போல் அந்த இடத்துல சூரியனும் அமர்ந்திருக்கிறார், 12 கூடையவன் விரையாதிபதி. அப்போ சூரியன் அங்கே உட்கார்ந்ததுனால சூரியனையும் செவ்வாயையும் ஒன்றாக உட்கார வைத்து குரு பார்த்தார் அல்லவா? அப்போ கண்டிப்பாக இவருடைய கெட்ட பெயர்கள் எல்லாம் ஒழிய ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பு வந்துடும், வேகமாக செயல்படுகின்ற சிந்தனைகள் வந்துடும். நான் யார் என்று நிரூபித்து காட்டுகிறேன்னு களத்தில் புகுந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இன்னும் சொல்லுகிறேன், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், இந்த செஸ் விளையாடுறவங்க, இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் முன்ன பண்ண ஜெயிக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் அற்புதமாக இருக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்கார பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு ஏன் நல்லா இருக்கும்னு கேட்டால் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ மனிதனுடைய படைப்பிலேயே பெண்கள் சுகமாக வாழுகின்ற வீடு தான் விளங்கும். அந்த இடத்த அவர் பார்க்குறார். அப்போ பெண்களின் சுகபோகங்கள், பெண்களின் மன நிறைவு, பெண்களின் அமைதி, சந்தோஷம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடிக்கடி கூடிக்கிட்டே போகும். ஆக இப்படி பல கோணங்களில் பார்த்தா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குன்னே சொல்லிடலாம். என்ன இதில் என்ன ஒரு சில குறைகள்னு கேட்டால், இவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. என்ன நடந்தாலும் குறை கண்டுபிடிப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் உட்காந்துட்டே டாக்டருக்கு வைத்தியம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், மனோரீதியாக அமைதி கொள்ள தெரியாத ஒரு பேதலிப்பு, இதனால் வரக்கூடிய டென்ஷன், எமோஷனல், இது எப்படியும் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் பாதிக்கும். இது இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 2026 ஒரு ஜாக்பாட்னே சொல்லுவேன். நிச்சயமா. சரி, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? ஒன்றும் இல்லை, கன்னிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் திருவண்ணாமலையில் போய் இந்த 12 மாதங்களில் ஒரு மாதமாவது கிரிவலம் பண்ணிட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. நிச்சயமா. 100க்கு இவங்களுக்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? ஒரு 85-90 மதிப்பெண் கொடுக்கலாம். 85-90. சூப்பர் சார். ஏன்னா ஜாக்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க, 85-90 நல்ல மதிப்பெண். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசினியருக்கு. துலாம் ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி இருக்கு? துலா ராசிக்கு வருடத்தின் ஆரம்பமே சூப்பராக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே ஜோதிட வட்டாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லோரும் துலாத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்னா, சனி பகவான் 6ல் உட்காந்துருக்கிறார், அதே மாதிரி குரு பகவான் 9ல் உட்காந்துருக்கிறார். இந்த 6, 9ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம். 6ஆம் இடம் உழைப்பு, 6ஆம் இடம் தான் சொந்த பந்தத்தை பேணி பாதுகாக்கிறது, 6ஆம் இடம் தான் நோயற்ற வாழ்க்கை, 6ஆம் இடம் தான் கடனை கட்டி முடிக்கிறது, 6ஆம் இடம் தான் வழக்கு வியாஜியங்கள்லேருந்து வெளியில் வந்து வெற்றி பெறுவது, 6ஆம் இடம் தான் சொந்த பந்தத்தோடு இணைஞ்சு ஒத்து போகிறது. இதெல்லாமே 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சனி இருப்பது சிறப்பு. இருக்கின்ற இடம் பெருமை வரும். சனி பகவான் எங்கே இருக்கின்றாரோ அந்த இடம் வளம் பெறும், பெருமை வரும். அப்போ 6ஆம் இடத்துல போய் யார் உட்கார்ந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, துலாத்துக்கு 4க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கேந்திராதிபதி, ஒரு திரிகோணாதிபதியின் புகழப்படுகின்ற ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ துலாத்தில் பிறந்தவங்க நிச்சயமாக சொல்கிற நிறைய பேர் சொந்த பிஸ்னஸ்க்கு வருவாங்க இந்த வருஷத்தில், அல்லது துவங்கி இருப்பாங்க புதுசாக. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இவங்க நினச்ச கம்பெனிக்கு நினச்ச மாதிரி வேலைக்கு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிச்சயமாக திறமைகள் அப்படியே பளிச்சுன்னு வெளியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க எதை தொட்டாலும் இப்போ வெற்றி பெறுகிற அந்த முனைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 9ல் சூப்பரான இடத்துல குரு இருக்கிறார். அவர் 9ல் இருந்தால் என்ன தப்பு தானே அப்படின்னு கேட்டால், தப்பு தான். 9ஆம் இடம் கெட்டு போகுது. அப்போ அப்பாவோட ஒத்து போகலை,
அப்பாவோட பூர்வீகத்தில் ஒத்து போகலை இப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ குரு பார்த்தா நல்லது. அந்த அடிப்படையில் உங்களோட புத்தி, திறமைகள், உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு இதெல்லாம் மிக பிரமாதமாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே குருவின் பார்வையில் ராசியை பார்க்கறதுனால வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள், ஏராளமான நன்மைகள் உண்டு. வீடு பால் காய்ச்சறதோ, இல்லை குழந்தைக்கு மொட்டை போடுறதோ, இல்லை குழந்தை பெற்றுக்கிறதோ, இல்லை திருமணம் நடப்பதோ, சடங்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட குதூகூலமாக விருந்து கொண்டாட்டங்கள், இவர்கள் விருந்து வைப்பாங்க அல்லது விருந்தில் கலந்துக்குவாங்க. இப்படிப்பட்ட ஏதாவது ஒன்று இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 கண்டிப்பாக நடக்கும். இதே குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசிநாதனையே பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ராசிநாதனை சுக்கிரன் பார்ப்பது ரொம்ப விசேஷமான செய்தி. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்களால் முடியாததே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பெரிய கெட்டிக்காரங்களாக மாறிடுவாங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நிச்சயமாக இவங்க படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் பிரமாதமாக மார்க் எடுக்கிறது, நினைக்கிற பள்ளிக்கூடங்களில் போய் படிக்கிறது, விளையாட்டுத் துறைகளில் ரொம்ப ஃபேமஸாக போய் முன்னேறுறது, மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்க போகுது இந்த வருஷத்தில். அது மட்டும் இல்லை, அந்த சுக்கிரன் தான் கட்டடக்கலை சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் சுக்கிரனே அதிபதி. அப்போ இந்த சுக்கிரனை வச்சு பார்க்குற போது ஆர்கிடெக்ட் படிக்கிறவங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அல்லது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுக்கிறவங்க, ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க, சொந்தமாக கட்டிடம் கட்டி விற்பனை செய்து தொழில் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருடத்தின் ஆரம்பமே. இதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குலதெய்வ வழிபாடு மறக்காமல் பண்ணுவாங்க. விட்டு போனதையெல்லாம் தொட்டு எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுவாங்க. பெற்றோர்கள், முன்னோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பாங்க. ஆக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிராப்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆக இவங்க செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே சந்தர்ப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் இருந்தால் தான் முடியும். இப்போ அந்த கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, நான் பேசிகிட்டு இருக்கேன், இது ஒரு சந்தர்ப்பம் பேச முடியுது. இது இல்லாமல் நான் தனியாக பேசினா 1 நிமிஷம் பேச முடியாது என்னால். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் அந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு கூடி வருது. அதுபோலவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிவுகள், பிளவுகள், சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, வழக்கு, வியாஜ்யம், இப்படி துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்கள்லாம் இப்போ கொஞ்சம் அதை விட்டுட்டு ஒரு காதல், லௌகீகம், இணக்கமான வாழ்க்கைக்கு வந்துடுவாங்க. துலாத்தில் பிறந்துட்டாலே சுக்கிரனுடைய அம்சம். இந்த சுக்கிரன் எடுத்துக்கிட்டாலே மயக்கம், தயக்கம், காதல், இன்பம். ஸோ இப்படிப்பட்ட அனைத்திலும் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 10 வருஷமாக ஒரு பொண்ணுக்கு பின்னாடியே போயிருப்பான், சொல்லியிருக்க மாட்டான். இப்போ போய் சொல்லுவான், ஏமா நான் 10 வருஷமாக பின்னாடி வரமா, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அநேக விதமான நன்மைகளை இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் 2026 சூப்பராக நடத்தி காட்ட முடியும். இந்த 2026 இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, முயற்சி எடுக்கணும். கொஞ்சம் இவ்வளவு யோகங்கள் பக்கத்தில் இருந்த பிற்பாடும் முயற்சி தேவையான்னு கேட்டால் முயற்சி எடுக்கணும். என்ன தான் பாலும் பாயாசம் பக்கத்தில் இருந்தாலும் எடுத்து குடிக்கிற முயற்சி இருந்தால் தான் வயிற்றுக்குள்ளே போகும். இந்த முயற்சிகள் என்பது தேவை. 3ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க. அப்போ இந்த முயற்சிகளில் குறைபாடுகள் வரும். நிச்சயமாக துலாத்தில் பிறந்தவங்க பாருங்கள், நிறைய பேர் புதுசாக கண்ணாடி போடுவான் இந்த வருஷம். நிறைய பேர் புதுசாக ஒரு பொண்ணு மூக்கு குத்திக்கிட்டு வந்து நிற்கும். புதுசாக ஒரு பொண்ணு தன்னோட ஸ்டைலை மாற்றிக்கும், முடியை மாற்றிக்கும். இப்படிப்பட்ட தன்னுடைய இயல்பான அழகு லட்சணங்களில் கூட குறைகளை நிவர்த்தி பண்ணி கொள்கிற, பூ வைக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்ச பொண்ணு ஒரு மல்லிகை பூ வாங்கி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு போகும். இப்படிப்பட்ட மனமாற்றங்கள், இயல்பான ஒரு உணர்வுதியான மாற்றங்கள், இதெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஆக துலாத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த 2026 மிக நல்லாவே இருக்க போகுது. நிச்சயமா. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார் சார்? ஆமாம், தென்பகுதியில் இருக்கன்குடின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்கன்குடி, சாத்தூர் பக்கத்தில் இருக்கு அந்த மாரியம்மன் அல்லது சமயபுரத்தால். இப்படி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அபூர்வமாக இருப்பாங்க. சும்மா ஒரு ட்ரையலுக்கு 2 வாட்டி போயிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லட்டுமே, ரொம்ப சிறப்பான, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் அந்த அம்மன் அருளார். 100க்கு இவர்களுக்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுப்பீங்க? 80% தரலாம். 80% தரலாம். பார்க்கக்கூடிய நேர்கள் துலாம் ராசி நேர்களாக இருந்தால் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேரும்? ரொம்ப காலமாக நெகட்டிவாகவே பலன் சொல்லி கேட்டு சலிச்சு போனவங்க விருச்சிக ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தபடியாக அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சனி பகவான் இப்போ தான் 7.5 சனியாக இருந்து 7.5 வருஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் சார், அஷ்டாத்தம சனின்னு 2 வருஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் 5ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர் 11 பார்க்குறாரு, லாபமே இல்லைன்னு புலம்புறீங்க. இப்படி தான் சார் இருக்குது எங்கள் பொழப்பு, நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி என்று ஒத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களில் சிலர் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இந்த வருஷம் இது கொஞ்சம் மாறும். எப்படியெல்லாம் மாறும்னு கேட்டால், ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயே 2ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்.
அப்போது ராசிநாதன் 5 குடையவனால் பார்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது இறைவனுடைய பரிபூரண அருள். அப்போ உங்களுக்கு கிரக சஞ்சாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள், இல்லை அடிப்படை ஜாதகத்தில் கோளாறு, இல்லை நான் வசதி இல்லாத வீட்டில் பிறந்துட்டேன், இல்லை எனக்கு படிக்க முடியாமல் போச்சு, என்ன வேணாலும் குறை இருக்கலாங்க. மனுஷனாக பிறந்தால் குறை இருக்கத்தான் செய்யும். 100% இறைவன், 99 வரைக்கும் தான் மனுஷன். குறை இல்லாதவன் உலகத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைகளில் தத்தளித்தவர்கள் கூட இந்த வருடத்தில் அந்த நிலைகளிலிருந்து மாற்றம் பெறுகின்ற வாய்ப்புகள் விருச்சகத்திற்கு உண்டு. எப்படியெல்லாம் வரும்னு கேட்டால், பொருளாதாரம் முதல்ல இந்த 2026ல் இது வரைக்கும் சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. என்னமோ ஒரு காரணம் அந்த ஆஃபீஸ்லேயே மேனேஜர் ஆகிறது, இல்லாட்டா ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கிறது, இல்லை இன்னும் சொல்லப்போனால் சம்பாதிக்கிற ரூட்டை கண்டுபிடிச்சி குறுக்கு வழி, எந்த வழி அந்த வழின்னு சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்கிறது, ரெண்டு வருமானம் 3 வருமானம்னு தேடி போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க அல்லது வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த 2026ல் அமோகமான அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். ஆக பொருளாதாரம் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்க போகிறது, அதில் நோ டவுட். இதுபோல் குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை என்பதே கடந்த சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை சார், என்னவோ கடமைக்கு வாழ்கிறோம் சார், என்னத்தை அவர் நான் சொன்னால் கேட்கவா போகிறாரு, இப்படியெல்லாம் ஆணும் பெண்ணும் ஒருவரை சாடி புலம்பிக் கொண்டிருந்த வாழ்க்கை என்பது இப்பொழுது ஒரு மாற்றத்திற்கு வரும். உடன்பாடுகள் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா பொழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. காசு பணம் சம்பாதிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, வாழ்க்கை இல்லையே, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது இணைந்து வாழுகின்ற ஒரு போக்குகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி, கூட்டு குடும்ப வாழ்க்கை, பெரியோர்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் இணைவு சந்தோஷம், இது அத்தனையும் வர ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் தானே, வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள் நடக்கணும். இருக்கிற கொண்டு ஒரு 2 பவுன் தங்கம் வாங்கிட்டு வந்தேங்கிற நிகழ்வு நடந்தே தீரணும். அப்போ சேமிப்பு வளரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமாக எடுத்துக்கோங்க, 2 பவுன் தங்கம் வாங்கிடுவீங்க. என்ன விலைக்கு விற்றா என்ன வாங்கிடுவீங்க. அது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு செவ்வாயை பார்ப்பது மட்டுமில்லை, சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்ததிபதியை குரு பார்ப்பது திருமண வாய்ப்பை கொடுக்கும். காதல் கல்யாணங்கள் ஈடேறி வரும். ரொம்ப காலமாக நொந்து போய் நடக்குமா நடக்காதான்னு அழுத்து போயிருந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் இப்போ கனகச்சிதமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெத்தவங்களால் சில பகைமை இருந்திருக்கும் குடும்பத்துக்கு குடும்பம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்து போயிடும். ஏன்னா சூரியனை குரு பார்க்கிறார். இந்த சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிவராஜ யோகம் என்ன பண்ணணும்னு கேட்டால் பதவிகளிலே உயர்வுகளை கொடுக்கும். அது எந்த நிலைகளில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகிக்கோங்க, மினிஸ்டர் ஆகிக்கோங்க, இல்லை ஒரு அதிகாரத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறீங்களா, பதவி உயர்வு பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடத்திற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒரு சாதாரணமாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வருடத்தில் பதவியிலே உயர்வுகளிலே மிகப்பெரிய புனிதம் ஏற்படும். அதே மாதிரி அந்த சூரியனை குரு பார்த்த இந்த சமாச்சாரம் புதனையும் பார்க்குறார் குரு பகவான். புதனை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, படிக்கின்ற பசங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மனசு உட்காருது. பொதுவாகவே விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு ஒரு தகராறு. ஏன்னா அவங்களுக்கு அறிவு திறமை இயல்பாகவே இருக்கும், நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. 5 3 8ங்கிறத 6 மாத குழந்தை கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் விரும்பி படிக்க மாட்டாங்க, அசால்ட்டாக படிக்கிறது, டீச்சரை மதிக்கிறது இல்லை, பள்ளிக்கூடத்தை மதிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்த பிள்ளைகள் கூட இந்த காலத்தில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும். இயல்பாகவே அதோடு ஒட்டி கொள்ள ஆரம்பிக்கும். இதெல்லாம் கூட இந்த விருச்சகத்துக்கு பிறந்தவுக்கும் உண்டு. இதில் என்னென்னா 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேது நங்கூரம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 4 10 என்பது ஜாதகத்தின் மிட் பாயிண்ட். அப்போ அந்த மிட் பாயிண்டில் ராகு கேது இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது இருவருமே ஒருவரை ஒருவர் விஷம் நிரப்பி கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 4ஆம் இடம் நீங்கள் பார்க்கின்ற தொழில், 10ஆம் இடமும் நீங்கள் பார்க்கின்ற தொழில், 4ஆம் இடம் படிக்கின்ற படிப்புக்கு தகுந்த தொழில், 10ஆம் இடம் குலத்தொழில், அப்பா அம்மா செஞ்சுட்டு வந்தாங்க நானும் பண்ணுறேங்கிற தொழில். இந்த 2லையுமே மிக கவனமாக செயல்படணும். எப்படி? படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாரையும் பெருசாக நம்பி பின்னாடி போகக்கூடாது, எவனாவது கேட்டான்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்துட்டா அவன் கொடுக்க மாட்டான். இப்படிங்கிற பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்றதுக்கு, கையில் ரொம்ப நாளாக காசு வரல, வருது இல்லை, வச்சு வாழணும்ல, அதை விட்டுறக்கூடாது இல்லை, அதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டா போதும். இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். அவரை இருக்கின்ற இடத்துக்கு நல்லது தான். அப்போ பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றம். பெண் பிள்ளைகள் பிறக்கும் சில பேர்களுக்கு. 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கோம், இல்லை ஒரு பையன் பிறந்திருக்கோம், எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும்னு ரொம்ப காலம் தவம் இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா பெண் பிள்ளைகள் பிறக்கும். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபமாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து
பொருளாதார அபிவிருத்தி, வீடு மனை காசு வாகனம் இதெல்லாம் கூட செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல ரூபங்களில் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 உண்மையாகவே போன வருடத்தை விட முந்தைய வருடங்களை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சார்? இவங்க இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கணும். யார்? ஆஞ்சநேயர், நரசிம்மர், பிள்ளையார். உங்கள் 3 பேரில் பக்கத்தில் யார் இருக்காங்களோ பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போயிடுங்க. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் டெம்பிள் இருக்குது, அங்கே போங்க. இல்லை ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, அங்கே போங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க. போகிறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ஒரு நல்ல நாள்னு சொல்லுவீங்கள்ல, இப்போ கல்யாண நாள்னு நான் போகிறேன், நான் பிறந்த நாள்ன்ட்டு போகிறேன், இப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை பயன்படுத்தி நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. இவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்றது 100க்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? ஒரு 75% கொடுக்கலாம். 75. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சார் இருக்கு? தனுசு ராசிக்கு வருடத்தின் ஆரம்பமே ரொம்ப அற்புதம். ஏன்னா இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் பாவாதிபதி செவ்வாய், 6ஆம் பாவாதிபதி சுக்கிரன், 7ஆம் பாவாதிபதி புதன் 3 பேர் ராசியில் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பாடலே சொல்லுது, சோமனுக்காரேலெட்டில் சுபகிரகங்கள் வீற்றிருந்தால் பூமலி அதியோகம், இதன் பலனை சொல்லுங்கால் நேமியோன் சௌக்கியங்கள், நிறைமதி பலமுடையோன், தீமையாம் பகையை வெல்லும் சேனாதிபதியுமாவான்னா. அப்போ இந்த காலத்தை பொறுத்தளவு இந்த 2026 தனுசுல பிறந்தவங்களுக்கு தங்களை வளர்த்து கொள்றதுக்கு அற்புதமான வருடம். ஏன்னா குரு பார்வை, உங்கள் ராசிநாதனே 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்க்கின்ற காரணத்தினால ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் இப்போ தான் கல்யாணமாகி 6 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேளுங்க. 2 பேரும் சமமாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு கெடுப்பார். அப்போ திருமண வாழ்க்கை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் பின்தொடரணும். 2 பேரும் இப்படி போக ஆரம்பித்தா நிற்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அவர் ஜென்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல உள்ளம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஒரு பக்கம் பொண்டாட்டி திட்டுறீங்க, அல்லது கணவனை திட்டுறீங்க, ஆனால் அவனை அற்புதமாக பார்த்துக்கிறீங்க. அந்த அடிப்படையில் பிரிந்து போகாத வாழ்க்கை என்பது தொடரும். அப்போ இது ஒரு பெரிய ஒரு யோகம். எப்பொழுதுமே 7ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா நாங்கள் அடிப்படை ஜாதகத்திலே சொல்லுவோம், 7ஆம் இடத்துல தனித்த குரு இருக்கிறாரு, பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ அந்த கதி தான் இருக்குது. ஆனாலும் யோகம்னு சொல்கிற காரணம், அந்த 7ஆம் இடத்து அதிபதியோடு பரிவர்த்தனை பெற்ற குரு பகவான். புதன் இங்கே உட்கார வச்சு குரு அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ரொம்ப பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ இயல்பாக நடப்பதை விட 10 மார்க் அதிகமாக போட அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுகிற நேரம். அப்போ அதே குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களோட முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். குறிப்பாக இளைஞர்கள், இளம் பிள்ளைகள், ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அல்லது இப்போ தான் படித்து முடிச்சுட்டு கல்லூரியை விட்டு வெளியில் வந்திருக்கிறான், முதல்ல உத்தியோகம் தேடுற பையன், இல்லை முதல்ல ஒரு கம்பெனிக்குள்ளே பார்த்தா ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கிறான், இப்படிப்பட்ட அந்த இளம் பருவத்தில் உலகத்தை பார்க்க துடிக்கின்ற இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த குருவின் பார்வை என்பது மிகப்பெரிய அற்புதம் நிகழ்த்தும். தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களை பார்த்த உடனே ஒருத்தருக்கு பிடிச்சி போகுது அந்த இடத்துல. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உதவி கிடைக்குது. அந்த 3ஆம் இடம் என்பது இதுவரையிலும் இருந்திருக்கக்கூடிய சளி தொல்லைகள், கால்கையில் பெயின் ஆகிறது, நரம்பு தொல்லைகள், கால்கை வலி இருக்கிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷத்தில் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கால் பெயின் இருந்திருக்கும். அது எந்த இடத்துல வலிக்குன்னே சொல்ல தெரியாமல் டாக்டர்கிட்ட போய் கோச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் மருந்தில்லாத ஒரு தீர்வு. அதுதான் ஜாதகம், அதுதான் நேரம். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதே போல் அதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 11 பார்க்குறார். 11ஆம் இடம் லாபம் தானே. அப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? அப்போ என்னென்னமோ பண்ணி சம்பாதிக்கலாமே. அப்போ ஒரு தொழில் பண்ணுறவங்க உபதொழிலும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிளைகள் துவங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஊரில் வேலை பார்க்குறவன் இன்னொரு ஊரோட டையப்புக்கு போவான். ஏற்றுமதி இறக்குமதி, பொதுவாக உலகளாவிய லிங்கில் நீங்கள் உள்ள நுழைய ஆரம்பிப்பீங்க. போட்டிகளில் நீங்கள் பெருமையாக வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளும் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இதே போல் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு வருடம் பிறக்கிற போதே சுக்கிரன் தனுசுல உட்காந்துருக்கிறார். அது நல்லதில்லை. 6ஆம் பாவாதி உட்கார்ந்ததுனால ரணம் ரோகம் சத்துருன்றான். அப்போ எதிரிகளால், நோய்களால், கடன்களால் வில்லங்கம் அப்படின்னு பேர். ஆனால் அந்த சுக்கிரனை குரு பார்க்கறதுனால இந்த 3மே உங்களுக்கு சாதகமாக மாறும். அப்போ இதுவரைக்கும் இருந்த வழக்குகள் எதிராளியே ஓடி காலில் விழுவான், முடிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் இருந்த கடன்கள் ஈஸியாக தீர்க்கப்படும். பேங்க் கடன் கட்டவே முடியல, அவனே ஒரு ஆஃபர் கொடுப்பான், எதையாவது விற்றாது கட்டி முடிச்சு வெளியில் வந்துருங்க. அதே மாதிரி நோய் நொடிகளிலிருந்து கஷ்டப்பட்டவர்கள் இயல்பாகவே மருந்து இருந்தாலும் மருந்து இல்லாட்டாலும் ஓரளவு உங்களை திருப்திப்படுத்திக்கிட்டு உங்கள் நோய்களிலிருந்து வெளியில் வர முடியும். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் வந்துடுது. இதே போல் சூரியனை குரு பார்க்கிறார் 9ஆம் இடத்தை. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தகராறு,
தகப்பனோட ஒத்து போகலை, பூர்வீக சொத்தை பங்கிட்டு கொள்ள முடியல, ஊர் பக்கமே போக முடியல, அந்த சொத்தவே போய் அனுபவிக்க முடியல. இப்படி தடுமாற்றத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் கூட இந்த குருவின் பார்வையினால், சூரியனோட பார்வை இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் எல்லாம் அதையெல்லாம் கைப்பற்றி உள்ளதை உள்ளபடி வச்சு அனுபவிக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட மார்க்கங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டு. நிச்சயமாக சொல்கிறேன், 9க்கு அதிபதியையும் 10க்கு அதிபதியையும் குரு பார்க்கறதுனால தர்ம கர்ம ராஜயோகம்னு சொல்லி உங்கள் வயிற்றுக்கு மட்டும் நீங்கள் உழைச்சி சாப்பிட்ட காலம் போய் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், யார் கேட்டாலும் நம்ம 5 ரூபா கொடுத்து உதவலாம். இப்படிங்கிற பொருளாதார முன்னேற்றமும் அப்படிப்பட்ட வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் 2026 இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் மாறுறார். இடம் மாறுகிற போதும் அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார், நல்லது தான். ஆனால் ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு சென்று வலுவடைகிறார். அப்போ 8ஆம் இடத்திற்கு போனதுனால செலவுகள் அதிகமாகும். அதே போல் கடன்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க, புதுசாக கடன்கள் சேர ஆரம்பிக்கும். அதெல்லாம் பின்னாடி கட்டலாம், கடன் வாங்காமல் தொழில் பண்ண முடியாது, அப்போ பின்னாடி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகணும். இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, பெரிய லெவலில் கார்ப்பரேட் கம்பெனி, இப்போ டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்கல்ல, ஐடி இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் தயவு செய்து உஷாராக தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் பேப்பரை கிளியராக வச்சுக்கோங்க. அப்போ அரசாங்கத்திடமிருந்து வரி கட்டாதமைக்காக ஃபைன் பண்ணப்படுவதோ நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறதோ இதெல்லாம் கூட உங்களுக்கு வரலாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். மற்றபடி பெரிய பாதகங்கள் தனுசுவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்க போகுது. இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சார்? குன்றின் மேல் இருக்கக்கூடிய குமரன். நீங்கள் யாரை வேணாலும் பிடிச்சிக்கோங்க, திருப்பரங்குன்றமா, திருத்தணியா, பழனியா, சுவாமிமலையா, எங்கேயாவது யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க. ஸோ தயவு செய்து வியாழக்கிழமைகளில் முடிந்தால் யாருக்காவது தானங்கள் கொடுங்க, வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் புதுசாக ஒரு புடவை எடுத்து தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. இயலாதவர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு உதவாதது கூட அவங்களுக்கு புதுசு. இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுகிற போது அந்த அந்த கர்மா, அந்த பாவம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றும். இதெல்லாம் செய்யும். நிச்சயமா. இவங்களுக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? 80 மதிப்பெண் கொடுக்கலாம். 80 கொடுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி. மகர ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி இருக்குது? மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வருடத்தின் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் இடத்துல ஊர்பட்ட பேர் உட்காந்துருக்குறாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இந்த எல்லாருமே என்ன பொறுப்புடையவர்கள்னு கேளுங்க. மகரத்துக்கு 5 குடையவன் 12 6 குடையவன் 12 9 குடை 8 குடையவன் 12. இதில் ஒருத்தர் அங்கே இருக்கிறது நல்லது. அட்டமாதிபதி 12 போனதுனால பெரிய சிக்கல் பிக்கல் பிடுங்கல்கள் அல்லது விபத்து, ஆபத்து, சட்ட தொல்லைகள், கஷ்டங்கள், குறைகள் இதெல்லாம் குறையும், நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் 5ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில் அமர்கிற போது கொஞ்சம் கையில் இருக்கிறத பொத்தி பாதுகாத்துக்கணும். கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைபாடுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக நம்ம கையை விட்டு ஒரு பொருள் போயிடுது, இல்லை தெரியாதனமாகவே உடையுது, டேமேஜ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் விரும்பி வாங்கி கொண்டாந்து வச்சுருப்பீங்க ஒரு மிக்சி, போட்ட ஃபஸ்ட்டு டே உடஞ்சி போயிடும். எப்படி இருக்கும் மனசு? இப்படியான சில தவறுகள், சில குறைகள், யோக குறைபாடு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. 5 குடையவன் தான் ஒரு மனிதனுடைய மனமகிழ்ச்சியை தூண்டுகிற கிரகம். அந்த மனமகிழ்ச்சி குறைகிறது அப்படிங்கிற போது ஏதாவது ஒரு சின்ன குறைகள் உங்கள் முன்னாடி நடக்கும். சில பெண்களுக்கு சில பழக்கம் உண்டு. பாத்திரம் கழுவுற போது, குளிக்கிற போது ஏதாவது கழட்டி எல்லாம் ஒரு ஓரமாக வைப்பாங்க, மறந்துடுவாங்க. 2 நாள் 3 நாள் மறந்து போகும். அப்புறம் வீடெல்லாம் தேடி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கடைசியில் தேடி பார்த்தா அது அங்கே இருக்கும். இது இருந்தால் நல்லது, யாரை தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கவனக்குறைபாடு, யோக குறைபாடு. இந்த யோகம் என்பதே கவனக்குறைபாடு தான். உங்களுக்கு ஒரு யோக பலன்கள் குறையுதுன்னா நீங்கள் முதல்ல மறதிக்கு அடிமையாவீங்க, இல்லை சோம்பலுக்கு அடிமையாவீங்க, நினச்ச சமயத்தில் செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வரலாம். இது கூடவே 6ஆம் பாவாதிபதி 12. இந்த 6 குடையவன் 12 உட்காருகிற போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த உழைக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்குது பாருங்கள், இது குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் சுகவாசின்னு அர்த்தம். சுகவாசியாக இருக்க வேண்டியதை நான் வேண்டாங்கல்ல, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுகமாக இருந்தால் நீங்கள் பாஸ், செய்கிற வேலையை செய்யாமலே சுகமாக இருந்தால் கெட்டு போயிடும். இந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள தயங்கக்கூடாது. இது எல்லாமே யாருக்கு பொருந்தும்னு கேட்டால், இந்த ரொம்ப சின்ன வயசு பசங்களாக இருக்காங்க பாருங்க, ஒரு 25 வயசுக்கு உட்பட்டு இந்த வீட்டில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குவாங்க. அம்மா போய் கடையில் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து சொன்னால் போக மாட்டான். அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் அது இல்லைன்னா அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. அதை உணர முடியாத மனப்பக்குவம் இல்லாத ஒரு போக்கு. இதெல்லாம் இந்த மகரத்துக்காரங்களுக்கு, இளம் பிள்ளைகளுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கும். இதையெல்லாம் முடிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட கூட இருக்கிறவங்க பெற்றோர்கள், பெரியோர்களின் சொல்படி கேட்கணும். இது ஒரு ரகம். படிக்கின்ற பிள்ளைகள்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுக்கு கொஞ்சம் மறதிகள் வரும், பாட புத்தகத்தில் கவனம் செதறும். அப்போ வாத்தியார்கள் சொல்லி கொடுக்குற ஷார்ட் ரூட்டெல்லாம் கேட்கணும். அந்த காலத்தில், எங்கள் காலத்தில் கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று உண்டு. படிக்காத பிள்ளைகள்லாம் அதை பார்த்து மக்கர் பண்ணி பாஸ் பண்ணுவோம்.
இன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேன். இருக்கு. இந்த ஷார்ட் ரூட்டெல்லாம் பாடப்புத்தகத்தில் இருக்குது. இந்த ஷார்ட் ரூட்டில் எப்படி படிக்கணுங்கிறத டீச்சர்ஸ் எல்லாம் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் டியூஷன் போகிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் புத்தகத்தவே கரைச்சி குடிச்சிட்டேன், இதை போய் படிக்காட்டி என்ன, இப்படி நினைக்கிறத விட்டுட்டு டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்கணும், ஆசான்கள் சொல்கிறத கேட்கணும், குருமார்களை தரிசனம் பண்ணுறத பழக்கப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 வயசு, ஏதோ உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகுது, நமக்கு நல்லா இல்லை, ஏதோ கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுது. நேராக உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் வீட்டு கதவை தட்டுங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் உட்காந்துருப்பார். அவரை போய் பாத நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு வஸ்திர தானங்கள் கொடுத்து அவர் மகிழ்ச்சியாக அவரை பேச வச்சு 2 நிமிஷம் நீ நல்லா இருப்படா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ல வச்சு திருப்பி வாங்கலை. இது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கிரகங்களால் செய்ய முடியாத மாற்றத்தை குரு செஞ்சு கொடுத்துருவார். அதனால தான் அந்த 4ல் குரு வந்தார். மாதா பிதா குரு தெய்வம். அங்கே கிரகத்தை பற்றி சொல்ல, தெய்வமே கடைசிக்கு போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணிட்டு வரணும். இப்போ நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு மாறிடுவார். அப்போ நான் இப்போ சொன்னதெல்லாமே ஃபஸ்ட்டு 6 மாதம். அப்போ 2வது 6 மாதத்தில் இந்த குரு மாறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தலைகளாக மாறும். வேகம் வந்துடும், விவேகம் வந்துடும், தொழில் பிக்கப் ஆகும், பணம் புரள ஆரம்பிக்கும், சொந்த பந்தங்கள் மகிழ ஆரம்பிக்கும், மதிக்க ஆரம்பிப்பாங்க, நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி போன்ற மற்றவர்கள் பூரா பேர் உங்களை பாராட்டுவான். நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சதை சாதிக்கலாம். குருவின் பார்வை நேரடியாக உங்களை பார்க்குறாரு. அவர் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது தான் பலமான பார்வை. அதான் குருவுக்கு 5, 7, 9. 5, 7ங்கிறது கோணல் பார்வை, ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வேறு. அந்த பார்வை இப்போ இருக்குது. அப்போ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வருஷ கடைசி வரைக்கும் அந்த முதல் பாதியில் விட்டதை பூரா நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதிர்ஷ்டமெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நகை நட்டு வாங்கி வச்சுக்கலாம். மாமியார் வீட்டோட சண்டை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரணும், தாராளமாக போயிட்டு வரலாம். வெளிநாட்டிலேருந்து ஊர் பார்க்க வரணும், தாராளமாக வந்து போகலாம். கோயில் உலங்களுக்கு சுற்றிட்டு போகலாம். ரொம்ப பெருமையான யாத்திரைகள் கிடைக்கும் அவங்களுக்கு. குருவின் பார்வை வருகிற போது எப்போதுமே பார்த்தீங்கன்னா, குருவன்னா பெரியவங்க. நேரில் குருவை பார்க்க முடியுமா? ஜூபிட்டர் பிளானர் போய் தொட்டுட்டு வர முடியுமா? காலை தொட முடியுமா? அப்போ அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், இந்த பூமியில் வாழக்கூடிய பெரியவர்கள், ஆன்மீகவாதிகள், ஆசிகள் கொடுக்குறவங்க, ஆண்டோர்கள் தொட்டு கும்பிட்டு பார்க்குறது, இந்த ஆசிகளெல்லாம் உங்களுக்கு பலையாக சூப்பராக வந்துடும். இந்த இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் வாழ்கிறாங்க பாருங்கள், சூப்பராக சக்ஸஸ் பண்ண போகிறாங்க இந்த வருஷத்தில். பாட்டு பாடுறவங்க, கச்சேரிக்கு போகிறவங்க, வாத்திய கருவி இசைக்கிறவங்க, மேடைகளில் முதல்ல போய் ஏறுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம், ஒப்புதல் கிடச்சிரும். இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வருடத்தின் 2வது 6 மாதம் லாபங்கள் கொடிகட்டி பறக்கும். இப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை 2வது பகுதியில் பார்க்கலாம். இது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, மகரத்துக்கு 50-50, முதல் பாதி 2வது பாதி. இந்த 50-50 உணர்ந்து அதை நீங்கள் 100ஆவோ 80ஆவோ மாற்றுறது குருவின் ஆசீர்வாதத்தால். குருவின் ஆசீர்வாதத்தால் நீங்கள் யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ, ஃபோட்டோவை பார்த்தாலும் கூட போதும் தான். அந்த குருவோட அந்த ஆள் மனதில் உள்ள நிறுத்துறதை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். குரு ஆசீர்வாதம் உங்களை இந்த வருடம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார் சார்? குரு தான். யாரை போய் பார்க்கலாம்? வேற யாரும்? சாய்பாபா பார்க்கலாம், ராகவேந்திரரை பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ, பெரியவங்க நினச்சி யாரை போய் இப்படி கையெடுத்து கும்பிடுவீங்களோ அவங்க எல்லாரும் உங்களுக்கு குரு. இஷ்டப்பட்டவர்களை போய் தேடி போய் கும்பிட்டுட்டு வாங்க. அவங்க இப்படின்னா போதும், நடந்துற போகுது. இப்போ அடுத்ததாக கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் அப்படின்றது எப்படி சார்? ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டாங்கம்மா. 7 சனியின் பிடியில் மாட்டி எதுவுமே ஒத்து வரல சார். என்ன சார் வருஷம் நீங்களும் பேசுகிறீங்க, ஒன்றுங்க காணோம் இப்படின்னு நொந்து போனவங்களில் நிறைய பேர் கும்பத்தில் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சதய நட்சத்திரம். இந்த சதயத்தில் பிறந்தவங்கெல்லாம் கடந்த 2-3 வருஷம் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. வேலையை விட்டுருப்பாங்க, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன்ட்டு போயிருப்பாங்க, ஊரை விட்டு போயிருப்பாங்க, அங்கே செட் ஆகலைன்னு திரும்பி வந்திருப்பாங்க, அங்கே ஒரு 6 மாதம் பள்ளிக்கூடத்தில் பிள்ளையை சேர்த்துருப்பாங்க, அங்கேருந்து சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து இங்கே 6 மாதம் படுக்க தூங்க வச்சுருப்பாங்க, திரும்ப இங்கே பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்க மாட்டேன்னு மல்லு கட்டுவான், அங்கே போய் காலில் விழுந்து அதே பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்ப்பாங்க. இதுக்கடையில் பிள்ளைங்கள்லாம் மனசு கெட்டு போயிடும், 1 வருஷம் வீணாக போயிடும். எவ்வளோ கொடுமை பாருங்களேன். இப்படிப்பட்ட பயங்கரமான அடியை சந்தித்தவங்க கும்பத்தில் பிறந்தவங்க. அதுலேயும் கும்பத்தில் பிறந்தவங்க சில பேருக்கு சனி திசையே நடக்கும். கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ராகுவோட திசையில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக 3வது திசை சனி திசை நடக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு 4வது திசையே சனி திசை நடக்கும். அப்போ அந்த 4வது திசை சனி திசை என்பதே மாரக திசைன்னு வேற சொல்லப்படுது. அந்தளவுக்கு துன்பங்கள் மனசில் இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சொன்னால் அவங்க அள வச்சிடலாம், அந்தளவுக்கு இப்போ உட்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளோ மூட் அவுட் ஆகி உட்காந்துருப்பாங்க. இந்த வருடம் நிச்சயமாக மாற்றம் உண்டு. ஏனென்றால் வருடத்தின் ஆரம்பம் என்பதே
4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம் பெறுகிறார். இதுவரையிலும் உங்களை கிள்ளுக்கிறையாக நினைத்தவர்கள் அத்தனை பேர்களும் இப்போ கையெடுத்து கும்பிட போகிறான். இதுவரைக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை வீடு தேடி வந்து ஐயா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்க போகிறான். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்க போகுது. ஏன்னா 6ஆம் பாவாதிபதி உச்சம். உழைப்புக்கு தகுந்த பணம் வரணும், போட்ட முதலுக்கு தகுந்த லாபம் கிடைக்கணும், அடைச்சி கடந்த தொழிலெல்லாம் திறந்து நடத்த ஆரம்பிக்கணும், வழக்கில் மாட்டிக்கிட்டவங்கெல்லாம் விடுதலை பெறணும், சண்டை சச்சரோட சிக்கிக்கிட்டவங்கெல்லாம் சொந்தம் கொண்டாடணும். ஆமாம், இந்த கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி எப்படின்னு இல்லை, எல்லா சிக்கல்களும் தீரப்போகுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சந்திர பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் தான் 11ல் உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 11ஆம் இடத்திலும், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 7ஆம் இடத்திலும் இருப்பது என்பது ஜாதகத்தில் ஒரு வினோதமான காம்பினேஷன். அப்போ உடல் ரீதியாக இருந்த தொல்லைகளெல்லாம் போயிடும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு வயிறு கோளாறு, ஜீரண கோளாறு, ஏதாவது துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இப்போ இவங்களை விட்டு தானாக விலகும். பயங்கர புத்திசாலியாக, கமிட்டடாக, கால்குலேட்டிவாக வாழ புறப்பட்டுட்டாங்க. உறுதியாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலை வாய்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, இவங்களே வெறுத்து போய் வேலையை விட்டு ஓடி இருப்பாங்க. எங்கெங்கேயும் சுற்றி வேலை சரியாக இருந்திருக்காது. அதே கம்பெனிக்கு திரும்ப போவாங்க. அந்த கம்பெனி இவங்களை பெருமையாக கூப்பிட்டு ஒரு பதவி உயர்வை கொடுத்து உட்கார வச்சா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஆண்கள், இவங்க எல்லாத்துக்குமே இப்போ உண்மை விளங்க ஆரம்பிக்கும். குடும்பம் என்றால் இருவரும் தான், ஒருத்தர் விட்டுட்டு ஒருத்தர் இல்லை, இனிமேல் கெட்டித்தனம் பேசி பிரயோஜனம் இல்லை, இணைஞ்சு போகலாம் அப்படிங்கிறது புரிய வரும். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சமத்தாக இந்த காலத்தில் பெரிய அச்சீவ் பண்ணும். இந்த +2 படிக்கிற பசங்க கும்பத்தில், இப்போ நீங்கள் கும்பமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தை ஒன்று +2 எழுதுன்னா சூப்பர் மார்க் எடுத்துரும். காரணம், பிள்ளைகளால் மகிழ வேண்டிய காலம். பிள்ளைகளால் மகிழ்வது மட்டும் இல்லை, கும்பத்தில் பிறந்து உங்களுக்கு பிள்ளைகள் இருந்து கல்யாணம் ஆகாட்டி இப்போ அற்புதமாக கல்யாண யோகம் தேடி வரும். கல்யாணமானவர்கள், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் இனிமையாக நடக்கும். இப்படிப்பட்ட சகல பாக்கியங்களும் கும்பத்துக்கு சேர்ந்து வந்துடும். சரி, இப்போ ஒருத்தர் பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணலாம்? யார்? சனி பகவான். 7.5 சனிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ நான் இவ்வளவும் சொல்லிட்டேன்ல, இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் பிரேக் போட்டுக்கிட்டே போகணும். நீங்கள் புதுசாக ஒரு BMW கார் வாங்குறீங்க, பிரேக் இல்லாமையே கொடுக்குறான், ஓட்ட முடியாது பிரேக் இல்லாட்டி. அந்த பிரேக்கை நீங்கள் உணரணும். ஏனென்றால் 7.5 சனி. இந்த 7.5 சனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அப்படி விட்டுட்டு திருப்பி இடுப்பி பிடிப்பார். அப்போ அந்த இடத்துல உஷாராக இருக்கணும். பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறார். சொல் வார்த்தையை அள்ள முடியாது திரும்ப. அது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் கமிட் ஆகக்கூடாது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது, தேவையில்லாமல் கடன் கொடுக்கக்கூடாது. ஒரு மளிகை கடை நடத்துகிறீங்க, விற்காட்டாலும் பரவாயில்ல, பொருளாக வச்சுக்கோ. அது எதுக்கு கடன் கொடுத்துட்டு அப்புறம் அவன் வராமல் நீ தள்ளாடுற, வட்டிக்கு காசை வாங்குற, இப்படிங்கிறத உணர வேண்டிய நேரம். இவர்கள் உணர்ந்துட்டாங்க ஏற்கனவே, இப்போ இன்னும் நல்லா உணர போகிறாங்க. இல்லைன்னு சொல்லப்போனால் 6 மாதம் கழிச்சதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துக்கே போகிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ரொம்ப நாள் கழித்து நிம்மதியை தூங்க போகிறாங்க. சகல விதத்திலும் சந்தோஷப்பட்டு அமைதியாக தூங்கி எந்திக்கிற காலகட்டத்தை கும்பம் சந்திக்கும். அதையும் குறிப்பாக அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, இப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கும்பத்தில் பிறந்தவங்க இப்போ ரொம்ப சௌரியமாக, சந்தோஷமாக, நிதானமாக, ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய காலச்சூழலை உணர்வாங்க. அப்போ 7.5 சனியிலையும் கூட இப்படி நடக்குமான்னு கேட்டால், இதைத்தான் 2 பகுதியாக புரியணும். 7.5 சனி நடக்கின்ற காரணத்தால் ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே எல்லாத்துலேயும் டபுள் செக். அவசரப்பட்டு கமிட் ஆகாதீங்க, அவசரப்பட்டு விட்டுட்டு ஓடாதீங்க, டபுள் செக். அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. நீண்ட நாள் கழித்து 2026 கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு குபேர யோகத்தை கொடுக்கும். அனுபவித்து மகிழலாம். நிச்சயமா சார். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யார்? குலதெய்வ வழிபாடு இவங்க வச்ச குறைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஏன்னா 5 குடையவன் குரு பார்வையில். அப்போ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புதிர் காரியங்களை செய்யணும். ஒரு அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கலாம், இல்லை புரட்டாசி மாதம் அவர்களுடைய மகாலயபட்சத்தில் ஒரு யாரையா கூப்பிட்டு வச்சு ஒரு திதி கொடுக்கலாம், இல்லை திதி நாட்கள் தெரிந்திருந்தால் அந்த நாட்களில் அதை செய்து மகிழலாம். இதெல்லாம் பண்ணுறது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விதமான வளர்ச்சியை கொடுக்கும். இவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்னா எவ்வளோ சார் சொல்லலாம்? 80% கொடுக்கலாம். நிச்சயமா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைவாக மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி இருக்கு? நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. 7.5 சனி, ஜென்மச்சனி அப்படின்ட்டு. இந்த 7.5 சனிங்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஜென்மச்சனின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தலைமையில் உட்காந்துருக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் பின்னாடி இருந்தார், இல்லை உங்கள் முன்னாடி இருக்க போகிறாரு, ரெண்டையும் விட்டு தலையில் ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்? இதுதான் ஜென்மச்சனி. அப்போ இந்த பயம் இவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டால்,
இவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறப்போகின்ற வருடம் இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நிகழும். இந்த 12 ஆண்டுகளுக்கு முறை நிகழுகின்ற இந்த அரிய வாய்ப்பை இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ உணர போகிறாங்க. அப்போ என்னென்னலாம் நல்லது நடக்கும்னு கேட்டால், ரொம்ப காலமாக இவங்களுக்கு ஒரு விதமான வியாதி, எப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டு, ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்து பழகி யாருடையும் ஒத்துப்போகாத மனநிலை, எதையுமே எங்கேயுமே ஓகே அப்படின்னு சொல்ல தெரியாத ஒரு மனோபக்குவம், இப்படியே இருந்து பழகின இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். இல்லை, உலகம் அப்படி இல்லை, நம்ம தான் இப்படி இருக்கிறோம், நம்ம மாற்றிக்கணும், இப்படி என்று தன்னை சார்ந்து நிகழுகிற ஒரு பெரிய மாற்றம் இருக்கே, மிகப்பெரிய ஒரு யோகம் ஒன்று. இன்னொன்று, அந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறதுனால ரொம்ப காலமாக ஆசைப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். உதாரணத்துக்கு, ஒரு சின்ன குழந்தை நான் வந்து இந்த ஊரில் போய் படிக்கணும், இந்த நாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்ததுன்னா 2026 உண்மையாகவே அதற்கான வயதும் அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற வயசு வந்திருந்து அந்த குழந்தை பயணிக்கும். அப்போ நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடியவர்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அப்போ அந்நியர்கள், யாரென்று தெரியாதவர்கள், சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களின் உதவி, இதெல்லாம் இவங்களுக்கு வரும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தா கஷ்டம்ங்கிறதே இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பணம் தானாக நடமாடும், பேங்க்கில் கேட்ட லோன் கிடைக்கும், ப்ரைவேட்டில் கூட கேட்ட உடனே பணம் கிடைக்கும், உருட்டி பரட்டி திருப்பி கொடுக்க முடியும், சொன்ன நேரத்தில் சொன்னபடி நடந்துக்க முடியும், பேரை காப்பாற்றிக்க முடியும். ஆக வரவு செலவுகளில் தங்கள் பேரை காப்பாற்றிக் கொள்வது மகத்துவம், அதெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது. இதே போல் குரு பகவான் அங்கிருந்து கொண்டு இந்த ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பார்க்குறார். இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கே ஒரு விஷயம் என்னென்னா, வந்த புருஷனும் புத்திசாலியாக இருப்பான், பொண்டாட்டியும் புத்திசாலியாக இருக்கும். இந்த 2 புத்திசாலியை இணைஞ்சால் ஒரு டேபிள் நாசமாக போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை இங்கே அடிக்கடி நடக்கும். அப்போ இந்த இடத்துல யாரோ ஒருவர் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. அப்போ இந்த மீனத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் குடும்பம் நடத்துறது இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதுவும் குறிப்பாக பெண்கள் விதவிதமாக சமைக்க ஆரம்பிப்பாங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்க ஏதோ ஒரு எங்கேயோ பார்த்துட்டுலாம் சமைக்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைகளோட அவ்வளோ ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய வருடமாக இருக்கும். இதுக்கு தேவைப்படுகிற உடல் நலம் பேணி பாதுகாக்கப்படும். நிறைய இந்த மீனத்தில் பிறந்த பெண்களுக்கு கடந்த சில வருடங்கள் பார்த்தா ஒன்று சைனஸ் ப்ராப்ளம், இல்லை ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு நிறைய பேருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் ரொம்ப இந்த ஸ்கின் அலர்ஜி அது இதுன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டாங்க. நரம்பு தளர்ச்சி, கைகால் உளைச்சல், இதெல்லாம் கூட இந்த காலத்தில் மருந்து இல்லாமையே தீரும். அப்போ மனசு தானே காரணங்கிறத புரிஞ்சுக்கணுமே. இதைத்தானே உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நீங்கள் சண்டைக்குள்ளே போனீங்க அப்படிங்கிறது இப்போ உணர போகிறாங்கன்னு அர்த்தம். இதில் இன்னும் சொல்லப்போனால் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குது. அதுலேயும் கூட்டு முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். 10ஆம் இடத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அப்போ கூட்டு முயற்சி வெற்றி பெறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, டீம் லீடராக இருக்கிறீங்க, உங்கள் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கோயில் குளங்கள் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்ள தெரியும், எதுக்கு என்ன அளவு கொடுக்கணும்னு புரிய ஆரம்பிக்கும். இசை சம்பந்தமாக கற்றுக்கொண்டவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஊர் உலகமே உங்களை புகழ ஆரம்பிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். 12ஆம் பாவாதிபதி ஜென்மத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த செய்கிறதுக்கெல்லாம் ஒரு செலவு வரும்ல, இது 2 விஷயம் அதிகமாக செலவாகும். நீங்கள் சம்பாரித்த காசைத்தான் செலவு பண்ணுறீங்க. அப்போது 12 கூடையவனும் 11 கூடையவனும் ஜென்மத்துக்கு வந்துட்டால் கண்டிப்பாக செலவுகள் குறையில்லாமல் நடக்கும். ஆனால் அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ சுப செலவுகளாக இருக்கும். இந்த ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப காலமாக தனியாக வாழ்கிறோம், அது ஆணோ பெண்ணோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு ரீமேரேஜ் வாய்ப்பு அற்புதமாக கிடைக்கும். இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளை செல்வம், குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, மருத்துவத்திற்காக போயிட்டு வந்தவங்க, இதில் எல்லாத்திலுமே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அரசு உத்தியோகம் பார்த்தவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. சட்டத்துறை, போலீஸ் துறை, மிலிட்ரி துறை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆர்என்டி பண்ணி சில இடங்களில் வாழ்கிறாங்க பாருங்கள், விஞ்ஞானபூர்வமாக, இவங்களாம் ரொம்ப தற்பெருமையோடு தன்னை புகழக்கூடிய அவார்டு ரிவார்டெல்லாம் வாங்கலாம். இப்படி பல கோணங்களில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனியை தாண்டியும் நன்மைகள் இருக்கும். அப்போ 7.5 சனி என்ன தான் சார் பண்ணுன்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயந்தாங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க, காலையில் சீக்கிரமாக எந்திரிங்க. 7.5 சனி பேசாமல் இருப்பார். 7.5 சனியை பொறுத்தளவு தர்மத்திற்கு புறம்பாக நீங்கள் வாழ புறப்பட்டால் தண்டிப்பார். அவர் ஒரு டீச்சர். குழந்தை அழுக்கா ஸ்கூலுக்கு வந்ததுன்னா கண்ணத்தை கிள்ளுவார். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக உங்களை வச்சுக்கிறது, உங்கள் சுற்றுப்புறத்தை வச்சுக்கிறது, இதை வச்சு 7.5 சனியை மிஞ்சலாம். உங்களுக்கு தெரியுமா, கிராமங்களில் கால் கழுவிட்டு வருகிற போது சுத்தமாக கழுவுடா, பின்னாடி வடு இருக்குடா, தண்ணி ஊற்றி கழுவிட்டு வாம்பாங்க. என்ன காரணம்? அது அசுத்தத்தின் வெளிப்பாடு.
அப்போ சுத்தமாக இல்லைன்னா அங்கே சனி பகவான் பிடிப்பாருன்னு பட்டிக்காட்டில் சொல்கிறான். ஆனால் நம்ம இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? சுத்தத்தை கடைப்பிடிச்சா 7.5 சனி மட்டுப்படும். இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் 7.5 சனி நடக்கக்கூடியவங்க 20-25 வயசு ஆண்களாக இருந்தால் இந்த பைக் ஓட்டுறது, ராத்திரி பயணங்கள், நண்பர்களோடு ரொம்ப நேரம் உட்காந்து நைட் பொழுது கழிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தேவையில்லாத அவப்பெயர் வாங்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தை செஞ்சுட்டு அப்புறம் போய் உட்காந்து பேசுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த மீனத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 2026 மிக மிக வலுவான, ஆரோக்கியமான, அன்பான, ரசனத்தன்மை உடைய அற்புதமான வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க. நிச்சயமா. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு? இவங்க வழிபட வேண்டியது முருகனை நல்லா கும்பிடணும். முருகப்பெருமானை கும்பிடணும். அது எந்த ஊருக்கு போனாலும் பரவாயில்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயிலாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போய் அவரை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வசதி இருந்தால் வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள். மனநிறைவும் சுகமும் பெருகும். 100க்கு எத்தனை மதிப்பெண் சார் கொடுக்கலாம்? இவங்களுக்கு ஒரு 80 மதிப்பெண் கொடுக்கலாம். 80. மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒருத்தருக்கும் இந்த புத்தாண்டு பண்ணுறது எப்படி இருக்குது? யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, யாரெல்லாம் ரொம்ப லக்கியானவங்க, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத நேயர்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல தெளிவான விளக்கமாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. நேயர்கள் எல்லோரும் இன்புற்று சிறப்பாக வாழ வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.